செட்டின்றது குடும்ப பேருன்னு தான் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஆந்திராவில் வந்து செட்டின்னு போடலான்னு கூட குடும்ப பேர் போட்டே ஆகணும். அது கோத்திரம் மாதிரி. உலகத்தில் எங்கேயோ பல இடத்துக்கு போயிடுவாங்க. நாளைக்கு தெரியும் நான் நல்லின்னா அப்போ அங்கே பொண்ணு கொடுத்து வாங்க மாட்டேன், கசின் மாதிரி ஆகிட்டுன்ட்டு. ஒரு தடவை 1970 நானும் என் சித்தப்பாவும் சங்கரமடத்துக்கு பெரியவாளை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். பெரியவர் இல்லை இப்போ இன்னி தான் புறப்பட்டு கலைக்கு போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய குரு பரமகுரு 2 பேரும் ஒரு வாரம் வித்தியாசத்தில் சித்தி ஆகிட்டாங்க. அம்மை போட்டிருந்தவருக்கு அவருக்கு இவருடைய குரு சிசுச்சை பண்ணியிருந்தார். இவருக்கும் வந்துடுது. அப்புறம் அவர் போன 7 நாள் இவரும் தவறிப்பட்டு அதனால் 2 பேருக்கும் மாதம் திதி கணக்கு வச்சுட்டு போயிட்டு வருவார். போயின்னு இருக்கார். ஆனால் வழியில் தங்குவார் எங்கேயாவது ஒரு இடத்துல. நீங்கள் பார்த்து விசாரித்து போய் பாருங்கள். அப்போ போன போது அங்கே குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜடாசங்கர் அவருக்கு லேண்ட் இருந்தது. அங்கே தங்கன்னா வெளியில் கூட்டம் வந்து பார்த்து அங்கே இருக்கார் தெரிஞ்சு அப்புறம் போயிருந்த போது அவர் பொதுவாக ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் நல்லின்னா என்ன அர்த்தம், எதனால் நல்லின்னு வந்ததுன்னு கேட்டார். நான் சொன்னது மாதிரி ஆந்திராவில் குடும்ப பேர் வந்து கட்டாயம், அதனால் இன்டி பேருன்னு சொல்லுவாங்க தெலுங்கில் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மைல் போனால் வலதை பக்கம் திரும்ப அங்கே ஒரு ஊர் சின்ன கிராமம், அந்த கிராமத்து பேர் நல்லின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா அங்கே போனால் மொத்தம் 3 தெரியுது. மொத்தம் 20 வீடு தான் இருக்கும். அவர் எப்பவுமே பாதி சொல்ல மாட்டார், நம்மளா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை ஆந்திராவில் வந்து அந்த சின்ன கிராமத்துக்கு இருந்துட்டு அப்புறம் காஞ்சிபுரம் வந்து போன்னு நான் நினச்சிட்டேன். பட்டு நெய்கிறது தான் எங்கள் குடும்பம் இல்லை எங்கள் இனத்தவருக்கு எல்லாருக்கும் அதுதான் மெயின். இது காஞ்சிபுரம் பட்டு சேலைக்கு ரொம்ப புகழ்பெற்றது. ஏன்னா அந்த குவாலிட்டி வேறு எங்கேயும் கிடையாது. இப்போது இவங்க பிரியா ராமகிருஷ்ணன், அவங்க தாயார் டாக்டர் மாதங்கி ராமகிருஷ்ணன், அவங்களே டிசைன் எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்து ஒரு தறியில் 3 சேரத்தை அவங்கள கேட்டுப்போம். ஏன்னா டிசைன் அவங்க போட்டதுனால மிச்சம் 2 சேர் யாருக்கா கொடுக்கலாம், இந்த கொடுங்கன்னு. ஆனால் ஒவ்வொரு தடவை அவங்க டிசைன் கொடுத்து அதை தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுதான் அவங்க கொடுத்தாங்க. தவிர எப்படி ஸ்டெப்பில் வந்து பார்த்து பிடிச்சி எடுத்து போகிறது எப்படி எடுத்து போனதே கிடையாது. ரொம்ப அதனால் நாங்கள் விற்கும்போது டாக்டர் மாதங்கி அம்மா ஆர்டர் கொடுத்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஒரு 50 சேலையாக விற்போன்னு வச்சுங்களேன். அது மாதிரி டிசைனு, பார்டர், அப்புறம் வந்து உடல் கலர், தலைப்பெல்லாம் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துருவோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து காஞ்சிட்டுலாம் வந்து வியூவர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போகல. அவங்க ரொம்ப ஃபைன் யானை யூஸ் பண்ணுவாங்க. 13-15 டீனியர்னு சொல்லுவாங்க. அதை விட ஃபைன் யானே கிடையாது. வேறு எந்த ஊர்லேயும் அந்த யானை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் அந்த காஞ்சிபுரம் போட நீங்கள் 7-8 தடவை உட்காந்து இருந்தால் கூட பாலிஸ்டர் மாதிரி சரியாக போயிடும், மடிப்பே தெரியாது. அந்த மாதிரி அந்த இதில் வந்து எங்கள் தாத்தா வந்து அவர் தான் நல்லி சின்னசாமி செட்டியார் ஆரம்பித்தது. அது சில விஷயங்கள்லாம் வந்து நாம் யோசித்து பண்ணல, கடவுளாக கூட வந்து துணை வந்து பண்ணான்னு சொன்னால் அவரே நடத்திட்டாரு சொல்லலாம். ஏன்னா காஞ்சிபுரத்தில் சின்ன சின்ன செட்டில்மெண்ட் இருக்கும். அதாவது பாக்ராப்பேட்டை, ஆனந்தாப்பேட்டை, ரெட்டிப்பேட்டை, சேவுப்பேட்டை, ஒளிமுதுப்பேட்டைன்னு அங்கே தான் வியூவர்ஸ் இருப்பாங்க. மெயின் ரோடுக்கு வந்து யாருமே வந்ததில்லை. நான் இன்றைக்கி சென்னைக்கு வந்த காரணம் 1906 அவர் நம்பர் 2 செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார். காஞ்சிபுரம் வந்து 2 பகுதியாக இருக்குது. அந்த ஒரு பகுதி விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வரதாஜ பெருமாள் கோயில் இருக்குது. அந்த ஏரியா சின்னது. அது இன்னொரு இது வந்து பெரிய காஞ்சிபுரம், அதில் சிவகாஞ்சின்னு சொல்லுவோம். அங்கே தான் சங்கரமடம், காமாட்சியம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில் அங்கே இருக்கிறது. நாங்கள் இந்த 2 சேர்ற இடத்துல தான் நம்பர் 1 செட்டி ஸ்ட்ரீட்டாக நாங்கள் 2ல் இருந்தோம். இது 1906 ஆரம்பிச்சு அது நடந்தது. அப்போது ஒரு 1911 அதுக்கு தான் சொன்ன கடவுள் கொடுத்த செஞ்சது ஒவ்வொன்றும் அவருடைய அனுகிரகத்தில் நடந்து. அப்போது நம்ம அது வரைக்கும் கல்கட்டா தலைநகராக இருந்தது. நியூ டெல்லிக்கு மாற்றுறாங்க. வைஸ்ராய் ஹவுஸ் இங்கேருந்து இங்கே வருது. இப்போ நம்ம ராஷ்டிரபதி பவன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இப்போ வைஸ்ராய் மாளிகைன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இதுக்கு வந்து கிங் ஜார்ஜ் 5 கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. வந்துட்டு அப்போ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, கார்னேஷன் இங்கே வச்சுக்கணும், முடிச்சுட்டு விழா. இது வரைக்கும் பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்த ராஜாக்களுக்கு யாருக்குமே இங்கிலாந்துக்கு வெளியில் வந்து கார்னேஷன் நடந்ததில்லை, முடிச்சுட்டு விழா. இது ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அப்போது நடந்தபோது சர்பிடி தியாகராஜ செட்டியார் அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய சேர்மனாக இருந்தார். அவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு சாதகமாக இருந்தவங்க, அதனால செல்வாக்கோடு இருந்தேன்.
அப்போ அவர் வந்து அவர் இன்வைட் பண்ணி நீங்கள் சென்னைக்கு வரணும்னு கவர்னர் கிங் ஜார்ஜ் ஃபிஃப்த் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார். சரி வரேன்னார். இப்போ அப்போ வந்து கவர்னர் ஹவுஸ்ன்றது நம்ம அண்ணா அண்ணா ஸ்டாச்சுக்கு ஏற்றாப்புல இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அது பேர் கவர்னர் எஸ்டேட் தான் பேர். அங்கே தான் அவருடைய கவர்னர் பங்களா இருந்தது. அங்கே தான் அவர் தங்கியிருந்த போது அப்போது அவர் வந்தபோது ஒரு ரிசப்ஷன் கமிட்டின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க, அவருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ 2 விதமான மரியாதை செய்யலாம்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஒன்று வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு, இப்போ கூட நம்ம ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பெரிய கார் பார்க்கிங், அதில் சென்ட்ரலில் அவருடைய ஸ்டாச்சு இருக்கும். அது வந்து அந்த காலத்து 12,000 ஆச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர்கிட்டயே வாங்க வேண்டாம், யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பெரிய ஒரு 1000 ரூபா செக் வாங்கிட்டு அதில் காமிச்சு ஒரு 12 பேர்ட்டு வாங்கிக்கலான்னு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, குஷால்தாஸ் சதுர்புஜி தாஸ்னு பெனாரஸ் ரொம்ப பெரிய பணக்கார், அவர் ரோட் சைட்ஸ் வச்சுருந்தார். அதாவது அவர் அடையாளம் ரோட் சைட்ஸ் வச்சுருந்தார், ரொம்ப பேர் அவர்கிட்ட இருந்தது. பேரியன் கம்பெனி அவர்கிட்ட இருந்து யாரோ இவர் 31 நம்பர் மார்க் அந்த ரெட் கலர் பில்டிங்கெல்லாம் அவர் தான் கட்டினது. அவர்கிட்ட ரோல் சாய்ஸ் நான் ஒருத்தர் மறந்துட்டேன். அப்போ வந்து போய் கேட்ட உடனே எவ்வளோ பட்ஜெட்னு 12,000 அவரே ஒரே செக் கொடுத்தார். 12,000 வேறு யாச்சும் அவங்களை போட்டு கல்வெட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ஊர்லேயே அவர் ஞாபகார்த்தமாக இருக்க போது அவர் நம்ம ஞாபகார்த்தமாக அதை எடுத்துன்னு போகணுமேன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணால் காஞ்சிபுரம் தான் ஃபேமஸ் ஃபார் இந்த சில்க் சாரீஸ் ப்ரொடக்ஷன். அதுக்காக அங்கே போய் இவருக்கு நான் யாருக்கும் சொல்ல தெரியல, நான் கேள்விப்பட்டு சொல்கிறேன், ஒரு ஷாலாக கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் இவங்க வந்து அங்கே போனாங்க. காஞ்சிபுரத்து போனபோது அப்போ ஒரு 3 மிகப்பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் இருந்தாங்க. ஒன்று பிஎஸ் கன்சாமிச்சான் ஒருத்தர் அவ்வளோ ரங்கசாமி ஐயங்கார் ஒருத்தர், இன்னொருத்தர் வாக்கியரா கிருஷ்ணாமல்யார்னு ஒருத்தர் 2000 தறிக்கு மேலே இருந்தது. இது எங்கள் தாத்தா மாதிரி ஒருத்தர் 2 பேர் அவங்க தனியாக நிச்சயம் இருந்தாங்க. அப்போ அதனால் பிஎஸ் கன்சாமிட்ட போய் கேட்டிருக்கேன், இது மாதிரி எம்பரர் வராது, அவருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணோம், அதை நல்ல விதமாக நெச்சு கொடுக்கணும். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதோட எங்கிட்ட குவாலிட்டின்னு எழுத முடியாது, அது சாத்தியப்படாது, நல்லா நெச்சு பண்ணக்கூடிய குவாலிட்டியை நெச்சு பண்ண ஒரே ஆள் தான் சின்னசாமின்னு இருக்கார். அப்போது அவர் சின்னசாமி தான் கூப்பிடுவாங்க. நான் ஒருத்தர் கூட அனுப்புகிறேன், போய் அவர்கிட்ட பாருங்கன்னு அவர்கிட்ட வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்தா. எங்கள் தாத்தாக்கா தெரியாது எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு எனக்கு தெரியாது. அப்போது அதுக்கப்புறம் நான் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்த போது ஹானர் பண்ணாங்க. மேபி டவர் ஆஃப் லண்டனோ அல்லது பக்கியம் பேஸ்ட்டாக அந்த காஞ்சிபுரம் துணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு பேர் கிடச்சிது. அது இவர் மெயின் ரோடு வந்தது ஒரு காரணம். அதுதான் எனக்கு காரணமே நாங்கள் சென்னைக்கு வந்தது. இது 1911 இது நடந்தபோது இவர் என்ன சின்னசாமின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1906 அப்புறம் அங்கே இருக்கும்போது என்னாச்சு, கஸ்டமர்ஸ் வந்து வரும்போது வியூவர்ஸ் எல்லாம் எங்கேயும் தேடியும் போனோம். இவர் ஆந்தவே இருந்தார். அதாவது யார் வந்தாலும் இந்த பக்கம் காமாட்சி அம்மன் கோயில், சின்ன காஞ்சிபுரத்தில் வந்து பெருமாள் கோயில், அந்த வழியாக தான் போய் ஆகணும். அதாவது இது திருக்கச்சினம் தெரு, செட்டி தெரு, சென்னை தெரு கோயில் அப்படி இருந்ததுனால அவங்க வந்த உடனே தரிசனம் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் ஒரு புடவை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் அவங்க யாராவது சொந்தக்காரன் கூட அழைச்சிட்டு வந்துருப்பாங்க இல்லையா. இங்கே மெயின் ரோட்டில் சின்னசாமி இருக்கார், குவாலிட்டி நல்லா இருக்குது, அங்கே ஆர்டர் கொடுத்து போயினேன். ஆனால் எங்கள் தாத்தா ஆரம்பிச்சதுலேருந்து வேறு யாருக்குமே கொடுக்கல, டைரெக்டாக ஒரு கஸ்டமர்ஸ் தான் கொடுத்துருந்தார். அப்படி நேர்ந்தது இந்த மெயின் ரோட்டுக்கு வந்த பிறகு வந்து ஆர்டர் கொடுத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாதிரி இவ்வளோ இந்த ஃபைன் யானெல்லாம் அப்புறம் வந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும். ஒரு 9 புடவை ஒரு 3 நாள் நிச்சயிடலாம். அந்த மாதிரி இப்போல்லாம் 20 நாள் ஆகுது நெய்யறதுக்கு. அப்போது அவங்க ஆர்டர் கொடுத்து போனாங்கன்னா இவர் போய் ரெடியாகனா முகூர்த்த தேதி நீங்கள் கேட்டுன்னு அப்புறம் இப்போ கூப்பிட்டு வருவார். அப்போ வரும்போது மற்ற கஸ்டமர்ஸ் வந்து மயிலாப்பூர் தான். இன்றைக்கி எப்படி போட்டில் ப்ரோட்லாம் பாஷ் ஏரியான்னு சொல்கிறோமோ, அந்த காலத்தில் அது மாதிரி ரொம்ப அரிஸ்டோக்ரேட் வாழக்கூடிய இடம் மயிலாப்பூர். ஆனால் அங்கேருந்து இங்கே வரதா இருந்தால் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் தான். ட்ரெயின் அங்கே ஏறினா இங்கே மாம்பழம் ஸ்டேஷன் தான் இறங்கணும், இங்கேருந்து நடந்து போகணும். மாம்பழம் ஊரே இல்லை, அப்போது இந்த டீனூர் ஊரே இல்லை, பெரிய லேக் இருந்து இங்கே ஆரம்பித்து லைலா காலேஜ் வரைக்கும். அது பேர் லாங் லேக்குன்னு பேர், தமிழில் நீள் தடாகம்னு சொல்லுவாங்க. அந்த கரையாக நடந்து போய் அப்புறம் மேலாப்பூர் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க யாராவது இந்த சித்தப்பா வீட்டில் கல்யாணம், மாமா வீட்டில் கல்யாணம் சொல்லிட்டு ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, எடுத்துன்னு வருவாங்க. இது வந்து 1911 நடந்தது. 1923 தான் மாம்பழம் டி நகர் ஏற்பட்டது. அப்போது ராஜா பனகல் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில்
இதுவாக இருந்தார், சிஎம்மாக இருந்தார். ஏன்னா அந்த ஒரு எலெக்ஷன் வந்து காந்தி வந்து எலெக்ஷனில் காங்கிரஸ் நீங்கள் போட்டியிட வேணாம், நம்ம நிற்க வேணாம், அதாவது பரிசு, அதாவது அதை நம்ம ஒத்துக்கலைன்றது அவங்களுக்கு தெரியணும். ஏதோ சில கேட்டார், அதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒத்துக்கலை. ஸோ அவங்களுக்கு அன்ன போஸ்ட் மாதிரி ஆகி போச்சு இவங்களுக்கு. அதனால் ஜஸ்டிஸ் பார்த்தா ஒரே ஒரு தடவை வந்து 1921 to 26. அப்போ 23 தான் அது ஏற்பட்டது ஸ்ரீநகர். அது வந்து அவர் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்து துவக்கி வச்சார். அதனால தான் அந்த பார்க்குக்கு அவர் பேர் பனகல் பார்க்குன்னு வச்சது. ராஜா பனுடைய சிலை உள்ளே இருக்குது. அவர் சின்ன சமஸ்தானம், அது காலஹஸ்தி பக்கத்தில் பனகல்னு ஒரு சின்ன சமஸ்தானம். அது அவர் அந்த இருக்கும்போது அதனால் அவர் பேரில் அந்த பனகல் பார்க் ஏற்பட்டது. அதன் பிறகு வந்து இதெல்லாம் 23 அந்த வந்தப்புறம் வந்து போயிட்டு இருந்தபோது இவர் என்ன ஒவ்வொரு தரம் இங்கே வந்து போனால் ஒரு நாள் ப்ரொடக்ஷன் இவர் இல்லாமல் நின்று போகிறதாங்க. அது கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தைக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார், அவருடைய பொண்ணு மாப்பிள்ளை எனக்கு அத்தை மாமா வரணும் அவங்களுக்கு சொல்லிட்டு, அவருக்கு நாளைக்கு வந்து டி நகர் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மங்கேஷ் ஸ்ட்ரீட் நம்பர் 11 அங்கே இடம் பார்த்து வச்சு, அதே வீடு சும்மா ஒரே ஒரு பீரோ இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா அதான் இனிமேல் தேடி அங்கே வர வேண்டியது, இங்கே ஆர்டர் கொடுக்கலாம். அப்புறம் எதாக இருந்ததுன்னா டெல்லி வந்து இவங்க போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதாவது அப்போ எப்படி மெட்ராஸ் இருந்ததுன்னா, எங்கள் அத்தை சொன்னாங்க ஒரு நாள் இது வாசலில் 9:30 மணிக்கு சத்தம் கேட்குறதுன்னு பார்த்தா ஒரு நரி வந்து கேட்டு விட்டு ஆயிடுச்சுட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும் சென்னை இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த வீடு இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி தான் இருக்கும். ஒரு தெருவில் 5-6 வீடு இருந்தால் ஜாஸ்தி. நானே ஓரளவு அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்தபோது இவர் அது அப்புறம் இங்கே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பனகல் பார்த்து இதுக்கு சம்மந்தப்படலைன்னா அந்த விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காலம்பரம் நம்ம ஹிந்து பேப்பர் படிக்கிறோம்னு வச்சுங்க, சாயந்தரம் மெயில் பேப்பர் படிப்போம் 4-4:30 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் ஒன்று மறுநாள் காலம்பரை 4:30 மணிக்கு வெயிட் பண்ணணும். அந்த 3-4 மணி நேரத்தில் இருந்த இது தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் செய்திகள்னு டெல்லியிலேருந்து வாட்ச் சரோஜ் நாராயண் சாமின்னு ரொம்ப அப்படின்னு அந்த குரல் வந்து அது மாதிரி குரல் நான் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ரேடியோவோ அல்லது டெலிஃபோன் வந்தால் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு ஒரு அது ஒரு அடையாளம். ரொம்ப பேர் வீட்டில் ரேடியோ இருக்காது. அதனால் சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, 7-7:15 மணிக்கு இந்த நியூஸ்க்காக எல்லாரும் பனகல் பார்க்கும். ஆனால் டி நகர் ரோடு பெருசு இல்லை. நார்த்து வந்து பஸ் ரோடு, சவுத் பர்கிட் ரோடு, ஈஸ்ட்டில் வந்து மவுண்ட் ரோடு, லெஃப்டில் அந்த ட்ராக் இது சரி வெஸ்ட்டில் ரயில்வே ட்ராக் உள்ள அதுவும் ஊர் தான். அங்கே ஒரு தெரு ஃபுல்லாக வீடு இருக்காது. அந்த மாதிரி இந்த காலகட்டம். இவங்க வந்து 7:15 7:25 கேட்டுட்டு அப்புறம் கழிஞ்சு போய்ட்டு அப்புறம் யாருமே ரோட்டில் சைக்கிளோ ஆளுகளோ ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து மங்கேஷ் ஸ்ட்ரீட்லேருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு நாள் லேடிஸ் தான் கூட வீட்டில் பெரியவர் யாராவது வருவாங்க இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணார், எங்கள் மாமா கிட்ட இந்த மாதிரி வீட்லேயே இருந்து நீங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இப்போ நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், அவர் இன்னொருத்தர் சொல்லுவார். அதனால் பஸாரில் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து 1935 இது. அப்போது 1928 டேட் எனக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. யார் கேட்டாலும் உங்கள் சித்தப்பா பிறந்த 1 வருஷம், உங்கள் அத்தைக்கு 3 வயசு இப்படியே சொல்லியிருந்தாங்க. அதனால் அது 26 28 இருந்துச்சு. 28 நான் போட்டுட்டேன், வெளியில் பெரிய போர்டு போட்டேன். அப்போ என்னாச்சு, நேரு எதிர் வீட்டில் ராஜம்மாள்னு இருந்தாங்க, நம்பர் 6 மங்கேஷ் ஸ்ட்ரீட்டில். அவர் பிள்ளை நாராயணன்ட்டு அவர் நம்ம வாணிபாலுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தார். திருவோடு வந்து பார்த்தா அந்த போர்டை பார்த்தார். போர்டை பார்த்து உள்ளே வந்தார். என்ன 1928 போட்டிருக்கேன்னு யாராலையும் சரியாக சொல்லணும்னு நானாக தோறையாக போட்டேன். இல்லை 1926 நீங்கள் ஆரம்பிச்சதுன்னு எப்படி சொல்லிட்டீங்கன்னு. அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த ராஜமான்றவங்க, இவர் நாராயணன் பிறந்து எங்கள் சித்தப்பா அவரும் 1920 தான் பிறந்து. அவங்க நீ பிறந்த வருஷம் தான் இங்கே நெல்லியத்தால் கடை வச்சாங்க. சரி வேணா இப்போ போட்டு இப்போ மாற்றினா நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ இந்த கணக்கு பிரகாரம் 100 ஆயிரத்தி வச்சுல இப்போ 2 வருஷத்தை நூற்றாண்டு கொண்டாட போகிறோம். அப்போ அவர் சொன்ன பிறகு அப்புறம் எங்கள் மாமாவும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தபோது இப்போ நாங்கள் இருக்கிற நம்பர் ஓல்டு நம்பர் 5, எங்கள் பக்கத்தில் நம்பர் 4 தாராச்சன் கலடான்னு அவர் வந்து சேதாப்பட்டில் இருந்தார். டி நகர் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நல்லா அங்கே ஒரு இடம் வாங்கி கட்டினார். கட்டும்போது என்ன பண்ண இப்போ மால் மாதிரி
ஒரு கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ அது ஒரு கேம்பஸில் கிடைக்கணுன்ட்டு சென்டரில் வந்து அவர் டிபி ஜுவல்லரி நகை கடை வச்சுருந்தார். அப்புறம் ஈஸ்டில் வந்து ஜெயின் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், அவர் சொந்தக்காரர் தான், பின்னாடி சம்மந்தி ஆகிட்டார். அது இன்னொரு வெஸ்ட்டில் வந்து யாராவது பட்டுப்புடவை கடை யார் கேட்டால் கொடுக்கான்னு அவர் நினச்சிருந்தார். ஏன்னா கல்யாணத்துக்கு இது 3 முக்கியம். அப்போ அந்த பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம், அது இல்லைன்னா அலுமினி தான், அது மாதிரி இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து வெள்ளி பாத்திரம் வாங்குவாங்க, அப்புறம் தங்க நகை வாங்க, அந்த மாதிரி இருந்த காலம் அது. அப்போ இவங்க தேடின்னு வந்தபோது காலியாக இருக்கேன்னு கேட்டபோது நானே ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைக்கார யாராவது தான் கொடுக்காச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் சொன்னேன். இது வந்து 26 ஜனவரி 1935. அது எனக்கே தெரியாத அந்த ஜெயின் ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் சொன்னேன் இல்லையா, அவர் வீடு இப்போ சரவணா ஸ்டோர்ஸுக்கு அங்கே அப்படி நடந்து போயிருந்தது. வெளியில் உட்காந்துருந்தார் சுகன்மல் ஜெயின். இப்போ நீங்கள் வாடா அப்படின்னாரு. உங்கள் கடை என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியாது, 1935 தெரியும். இல்லை 26/1/1935 உங்கள் அப்பாவும் நானும் ஒரே நாள் ஆரம்பித்தோன்னு சொன்னார் கடையை. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு அவர் சொன்னார், அதாவது விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று அப்படி போயிட்டே இருப்பாங்க. இங்கே பட்டுப்புடவை கடையை பார்த்து போகிறேன், மங்கேஷ் ஸ்ட்ரீட்டில் இருந்தோன்னு பல வருஷம் ஆகிடும். அதே மாதிரி சொல்லி அவர் சொன்னபடி மாற்றி வந்தபோது கடைக்கு வந்து ஒருத்தர் மட்டும் இருந்தால் போகாது, இன்னொருத்தர். எங்கள் அப்பா வந்து படித்து முடிச்சுட்டு அவர் பாம்பேயில் வந்து ஆரிய சமாஜ் ரோடு, அங்கே ஜானகி வேர்ஹவுஸ்னு ஒரு கடை, அது ஒரு லேடிஸ் கிளப் நடத்திட்டு இருந்து. அவங்களுக்கு ஏதாவது சேலை வந்து யாராவது ஆர்டர் கொடுத்தா எழுதுறது எல்லாம் தெரியல, யாரோ ஒரு ஆள் பண்ணி எங்கள் அப்பா அமைச்சு வச்சுருந்தாங்க. அப்போ 35ல் என்ன பண்ணார், நீங்கள் வந்துருப்பா நம்ம கடை மெயின் ரோட்டில் வச்சுக்கோம், எனக்கு இன்னொரு ஆள் ஒன்றா வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருந்தபோது என்னாச்சுன்னா ஒரு 39ல் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது. வந்தபோது இவங்க என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் எம்டன் ஷிப் வந்து ஒரு பாம் ஹைகோர்ட்டில் போட்டான், ஒரு பாம் தண்டையார்பேட்டில் பர்மாஷில் அந்த டேங்கில் போட்டு போயிடுது அந்த ஷிப்பு. அதனால் இந்த வரும் அந்த மாதிரி ஆகிடு போகுதுன்னு அவங்க பயந்துட்டு ஹைகோர்ட் வந்து டி நகரில் ஹோலி ஏஞ்சல்ஸ் இருக்குது, அங்கே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஊருக்கு சொந்த ஊர் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொரு தடவை இது பாம்பு போட்டு நானே பார்த்துருக்கேன். அந்த பங்கர்லாம் எங்கள் ராமகிருஷ்ணா மிஷனில் வச்சுருந்தாங்க. இதில் ஒரு சைரன் பார்க்கில் சைரன் சத்தம் கேட்டேன், எல்லோரும் போய் அந்த பங்கருக்கு பதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் ஆகலை. அப்புறம் எல்லோரும் ஆல்மோஸ்ட் எசென்ஷியல் சர்வீஸோடு பாக்கியெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா கடை இன்னும் அங்கேயே இருந்தது, ஒன்றும் முடிவு பண்ணல. அப்போ ஒரு மாதுவா கஸ்டமர் ஒருத்தர் வந்தார். வந்திருந்தபோது எங்கள் அப்பா இப்போ நாராயணசாமி வச்சுட்டார். நாராயணசாமி நீ என்ன பண்ண போகிற, இங்கே இருக்க போகிற காஞ்சிபுரம் போக போறியான்னு கேட்டார். இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னார். நீ போக வேணா, நீ இங்கே இரு, நான் வந்து ஒரு படம் ஒன்று கொடுக்குறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னார். அப்புறம் போயிட்டு வந்து ராகவேந்தர் படம் கொண்டு வந்து கொடுத்தாரு. வச்சு பின் கூட கடையில் அந்த படம் இருக்குது. அது அதே மாதிரி 21 நாள் ஆச்சு, ஒன்றும் பாம்பு போயில ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் ஒருத்தர் வந்துட்டாங்க. அதில் என்னாச்சு, அந்த 21 நாள் சென்னையில் ஒரே ஒரு கடை, எங்கள் கடை மட்டும்தான் இருந்தது. ஒரு தண்டையார்பேட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு வேஷ்டி டவல் வாங்கணுன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும். வேறு ஒன்றும் கடைக்கு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு வேறு வசதியெல்லாம் அந்த இடத்துல கிடையாது. ஒருவேளை இருந்தால் கூட இவங்க அவரை செலவு பண்ணுறதுக்கும் அது ஒரு அந்த ரெண்டாவது இந்த இதில் வந்து ஒரு பெரிய முதல்ல 1911 போது கடை வைக்கலை, அவர் வீவராக இருந்தார். அதுக்கப்புறம் 19 வங்கேஷ் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அப்போ இங்கே மாற்றினப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தேன். இந்த வார் சைத்தில் யாருமே எல்லோரும் போயிட்டு போது நாங்கள் போகாமல் இருந்தனால சிட்டி பூரா தெரிஞ்சு போச்சு. அவங்க இருக்கும் குவாலிட்டி தான் அவங்களுக்கு முக்கியமாக மனசில் வச்சு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். ஒரு 10 ரூபா, அப்போ சேலையே வந்து 6 சேலை 12 ரூபா, 9 சேலை 18 ரூபா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 6 வயசு 7 வயசு எங்கள் வீடு வந்து பாண்டிவியாரில் இருந்தது. வேகமாக ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நான் ஒரு 7-7:30 கடைக்கு வந்துடுவேன். வந்துவிட்டு அப்படி பார்த்தா 90 ரூபாயில் இருக்கும். யாரோ இன்னொரு ஒரே ஒரு 6 சேலை வாங்கினா 102 ஆகும். எங்கள் அப்பா வந்து 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். எங்கள் பக்கத்தில் இவர் உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் வந்து பார்க்லைன்ஸ் ஹோட்டல்னு வச்சுருந்தார். ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் 2 அணா 12 பைசா அந்த மாதிரி இருந்தது. அது இல்லாமல் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகம் போய் சொல்லிடுறேன். இப்போது டிஎஸ் மகாலிங் அண்ட் சன்ஸ்னு அவன் தான் ஃபஸ்ட்டு மோட்டர் கார் கன்சல்டன்ட் மெட்ராஸ் 1935லேருந்து இருக்குது. அவர் வந்து மாலிங்கிற ஒரு நாள் கடைக்கு வந்திருந்தார். வந்தபோது எங்கள் அப்பா பார்த்து எங்கள் தாத்தா கிட்ட இது மாதிரி அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாள் காஞ்சிபுரம் டு மெட்ராஸ்
இந்த புடவை எடுத்து கொடுக்குறது, இங்கேருந்து ஆர்டர் கொண்டு கூட இருந்தது. இத்தனை தூரம் போய் வரீங்களே, ட்ரெயினில் கஷ்டமாக இல்லையானாரு. வேறு வசதி நீங்கள் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் தான் வரணும், அது வேறு ஒன்றும் அது மாம்பழத்தையே நிற்கிறது. அது இல்லை, ஒரு கார் ஒன்று வாங்கிக்கிறாரு, ஆஸ்டின் 8 ஒன்று கொண்டு வந்தார். எங்கள் தாத்தா சொன்னார், எனக்கு டிக்கெட் வந்து 10 62 பைசா, இது 62 பைசாவில் இந்த வண்டி வந்து காஞ்சிபுரம் போகுமான்னு கேட்டேன். போகும்னாரு. அப்போ ஒரு கேலன் வந்து 10 62 பைசா. எங்கள் கடைக்கு எத்தாப்புலையே, எங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல சாமினான் பேர் மாட்டேன், ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. அங்கே வந்து ஃபில்லப் பண்ணிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து போனால் நேராக எங்கள் வீட்டு செட்டித்தில் நம்ம 6 வாசல் வந்து வண்டி நிறுத்து. ஸோ ரைட்டு, இது 10 நாள் வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கார் வாங்கினார். அது இன்னொரு விசேஷம் இருக்குது, அது தொடர்பான விஷயம் ஞாபகம் இருக்கும்போது சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி, கார் வண்டி நம்பர் 3282. இவர் ராமூர்த்தி டாக்டர், அவர் நரம்பியல நியூஸ். அவர் வந்து டி நகர்லேயே, நாங்கள் எங்கள் வீடு நம்பர் 18, அது டாக்டர் ராமையங்கார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கினது. டாக்டர் ராமையங்கார் டாக்டர் எஸ் ரங்காச்சாரிட்ட ஜூனியராக இருந்தார். இது நம்பர் 8 வந்து அனங்கராச்சாரி டாக்டர், அவரும் எங்கள் காஞ்சிபுரம் தான். அப்போ வந்து அதுக்கு நேர் எழுத்து வீட்டில் ராமூர்த்தி சாருடைய சிஸ்டர் இருந்தாங்க, அங்கேருந்து தான் தங்கி படிச்சுட்டு இருந்தார். அப்போது தனியாக பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, சிவகிருஷ்ண கோயில் வாசலில் 9, 10, 11, 12, 13 ஒவ்வொரு பஸ்ஸு நிற்கும். அந்த 11 வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வாசல்லே நிற்கும். அது ஏறினா அங்கே நேரம் இறங்கிடலாம். ஒரு நேர் ஏற்றாப்புல இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், அவர் வீட்டிலேருந்து பஸ் தெரியும். அவர் எந்த காலத்தில் டிலே ஆகி போச்சுன்னா இப்போ 1/2 மணி நேரம் காத்துட்டு இருக்கணும். அப்போன்னா அடிக்கடி மாதிரி லேட் ஆகி போய் ப்ரொஃபஸர் கோச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்ட வந்து எனக்கு ஒரு 2 வீலர் இது மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அப்போது இருக்கிற டிராஃபிக்கே இல்லை, அது 2 மணி நேரத்துக்கு ஒரு கார் போகும். ஏன் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்போது நான் மோட்டர் சைக்கிள் வாங்கி தர மாட்டேன், அதை செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி தரேன் அப்படின்னாரா. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாயந்தரம் ஒரு அந்த அனங்கராச்சாரியிட்ட பேசிட்டு இருக்கும்போது அது சொன்னார், இது மாதிரி ராமூர்த்தி கேட்குறான், அது மாதிரி பைக் வேணாண்டா, கார் வாங்கி தரேன். இல்லை இப்போ இவர் சின்னசாமி உத்தரேன்னு சொன்னார். எங்கள் அப்புறம் அங்கே 1938 நினைக்கிறேன். அது அப்புறம் இந்த விஷயம்லாம் 39, 40 இருக்கும். அப்போ வந்து அவர் கேட்டு பார்க்கலாமேனார். அதுக்கப்புறம் ஆமாம் கொடுத்துருன்னார். அந்த கார் வந்து இவர் வாங்கி இவருக்கு ராமூர்த்தி கொடுத்துருந்தாங்க. இது ராமூர்த்தி எனக்கு சொன்னது, அவரோட வாழ்க்கையில் புஸ்தகம் எழுதிட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். இது மாதிரி நான் யாரோ ஒரு ரிலேஷன் ஆயிடுச்சு போயிருந்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த காரை விற்றுருக்கூடாது. அவரோட வாழ்க்கை ஒரு இங்கிலீஷில் வந்து இல்லை, அதில் ஒரு சாப்டருக்கு தலைப்பை MSc 3282, எங்கள் காருடைய நம்பர் தான் தலைப்பு இருக்குது. என்ன சார் அப்படின்னா, அந்த கார் வந்தப்போ தான் டெய்லி காலேஜ் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்திரா நான் சந்தித்தேன். ருக்மிணி லட்சுமி டாக்டர் அவங்க. அதுக்கப்புறம் அந்த கார் தான் எங்கேயா போவோம் வருவோம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. என்னுடைய காதல் வாகனம் அது, சும்மா ஓரத்தை நிறுத்தி வச்சுருப்பேன், நான் தெரியாதானே வித்துட்டேன் அப்படின்னாரு. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்லேயும் நான் படித்தேன், அந்த விஷயம் பூரா எழுதியிருந்தார். அந்த மாதிரி அதுதான் முதல் கார் வாங்கினது. பின்னாடி வந்து பட் இங்கே அந்த பெரும்பாலும் கார் எங்கள் தாத்தா கிட்ட தான் காஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து 39 சொன்ன ஒரு காரணம், அந்த ஊர் விட்டு போக நல்ல பிரபலியம் ஆச்சு. அதுக்கப்புறம் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சின்ன அபிப்பிராய பேதம். தாத்தா வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எங்கள் அப்பா சொன்னால், இப்போ கடனே வாங்கக்கூடாதுன்னா எப்படி, ஒரு வீடே வாங்குறேன்னா அவ்வளோ பணம் நம்ம மட்டும் இருக்குவேன், வாங்கி தான் ஆகணும்னு. அது அப்படியே முத்தி போய் ஒரு ஸ்டேஜில் அதான் கஸ்டமர்ஸ் வராங்க, இவர் தான் நெச்ச படம் மட்டும்தான் வைக்கணும்னுவார் இவர். அந்த மாதிரி நெச்ச கொண்டு வெளியிலையும் இருக்காங்க. அப்புறம் சரி நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னார் எங்கள் அப்பா. சரி 1948 எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு அப்புறம் 2 கடை வந்து, இது ஒரு கடை வந்து பாண்டிச்சேரில் ஒரு கடை வந்து, இந்த கடை எங்கள் அப்பா ஷேருக்கு வந்தது. சரவணி ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு பாண்டிச்சேரில் கடை, ராஜமன்னா ஸ்ட்ரீட் வீடு கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இது 48 நடந்து கஸ்டமர், அதாவது இவர் கைக்கு வந்து அதாவது 20 வருஷம், அதாவது 28 ஆரம்பித்து 48 வரைக்கும் எங்கள் டேர்ன் ஓவர் வந்து 2,12,000, அவ்வளோதான். அதுக்கு மேலே போக முடியல, ஏன்னா இவருடைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது தாத்தா. ஒரு வருஷத்துக்கு. அப்போ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரிஞ்சப்பறம் 2 4 4 6 அந்த மாதிரி அதிகமாக ஆகுது. ரொம்ப சின்ன கடை.
அது 10-200 சதுரடி தான் இருக்கும். வேறு ஏதாவது பெரிய இடம் பார்த்தா பரவாயில்ல. இதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தில் நடந்துன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இந்தியன் பேங்க்கில் கேஷியர் 2 பேர் ஒருத்தர் பாலசுப்ரமணிய ஐயர்னு, இன்னொரு நாள் மாற்று மெய்யப் செட்டியார்னு மாறி மாறி உட்காருவாங்க. அன்றைக்கி எங்கள் கடை மேனேஜர் அருணாச்சல ஐயர்னு சொல்லிட்டு அவர் பணம் கட்ட போயிருந்த போது பாலசுப்ரமணியம் இருந்தார். இந்தப்பா எங்கள் அப்பா வீடு விற்றுலான்னு சொல்கிறாரு, எங்களுக்கு அடுத்தது நாங்கள் நம்பர் 4 இருக்கோம். நம்பர் இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெசன்ட் ஹவுஸு, அது 6 கிரவுண்டு. அப்புறம் இன்னும் யாருக்கும் சொல்லிடாதுங்க, நான் போய் முதலாளிட்டு சொல்லிட்டுன்னு சொன்னார். சொன்ன போய் ஒரு 100 ரூபாய் என்னமோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு, கால்னா கையில் பணம் இல்லை, அது 55,000 விலை, பார்த்துக்கலாம் நீ குறித்து ஆஃபீஸ்ட்டு எங்கள் அப்பா அமைச்சார். அதுக்கப்புறம் என்ன அவங்க சின்ன வீடு, இவ்வளோ பெரிய இடம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலேருந்து ஒரு சின்ன வீடு வாங்கிக்கிற, அதாவது நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி. சர்வன் ஷீட்டில் எங்கள் ஷேருக்கு வந்தது 18,000 போட்டு எடுத்துன்னு மிச்ச பணம் நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு நல்லா ஒவ்வொருத்தரும் 3,000 கஸ்டமர்கிட்ட லோன் வாங்கி, கொஞ்சம் பேங்க்லேயும் லோன் வாங்கி, அப்புறம் அந்த 6 கிரவுண்ட் வித் பில்டிங் விலை வந்து 55,000. இன்றைக்கி ஒரு கிரவுண்ட் 13 கோடி ரூபா அந்த இடத்துல. நான் அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் மாமன் மாப்பிள்ளையை பார்த்தேன், பெரியவரை பார்த்தபோது, குப்சாமி முதல்ல டி நகரில் யார் வீடு கட்டினாங்க தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுங்க, அது 1923 சமாச்சாரம், எனக்கு தெரியாதுங்கண்ணே. நான் தான் முதல் வீடு கட்டினேன். போட்டு ஜிஎன்ஜெட் ரோட்டில் வாணிமாலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த வைராட்டா அந்த ஜெகதீஷ் ஹோட்டல் இருக்கு, அது வந்து 2 வீடு தள்ளி வரும். அது ஒரு ஏக்கரில் பங்களா. அவர் சொன்னார், 1 ஏக்கர் வந்து அப்போ 2,000 ரூபா அவர் வாங்கினது. ஏன்னா அப்போ 1 ஏக்கர், 1/2 ஏக்கர், 1/3 ஏக்கர் அப்படியும் கொடுப்பாங்க, கிரவுண்டு தான் கணக்கு இல்லை. அப்புறம் வீடு வந்து 5,000 சதுரடி. அது வந்து ஒரு 5,000 சதுரடி வந்து 2,000 ரூபா ஆச்சு. 3,000 ரூபா நிலம், 2,000 ரூபா பில்டிங், மொத்தம் 5,000 ரூபா. இன்னொரு அந்த வீடு அப்படியே இருக்குது. அவங்க சென்செல்லாம் இதுக்கு போட்டில் போயிட்டாங்க, இருந்தாலும் அந்த வீடு கொடுக்கல, அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. அப்புறம் இந்த 48க்கு அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்தப்புறம் இன்னும் வேகம், அதாவது 6, 12, 18 இப்போ 1953 ஆகஸ்ட் 19 எங்கள் அப்பா தவறி போயிட்டார். அவருக்கு டியூமர் இருந்தது. அது டாக்டர் மோகன் ராவ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இதில் அவர் வந்து மோகன் ராவ் தான் அட்டன் பண்ணியிருந்தார். 52 நவம்பரில் போய் பார்த்துருக்காரு. அவர் சொன்னார், இது மாதிரி இப்போ சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எனக்கு இப்போ பண்ணுறதுதான் எனக்கு சௌகரியம் அப்படின்னா, இவருக்கு நான் சின்ன பையன் இல்லையா தெரில, இவர் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த கடை கொஞ்சம் விஸ்தீர்ணம் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு வரேன்னாரு. அவருக்கு யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன என் தலையில் இருந்து அவர் தான் நினச்சிக்கணும் தவிர, என்னாச்சு, ஒரு ஃபுட்பால் அளவுக்கு அது வளர்ந்து போயிருக்கு. அன்றைக்கி வந்து 53 இந்த ஆகஸ்ட் 2nd வீக்னு வச்சுங்களேன். அவர் ராத்திரி படுக்க முடியல, படுத்தா மூச்சு விடணும், அப்படி நடந்திருந்தார். அப்புறம் டாக்டர்கிட்ட போயிருந்தபோது பார்த்தபோது அவர் ரொம்ப கோச்சிட்டார். நான் அப்பே பண்ணேன், எனக்கு வசதி என்னென்ன, நீ இந்த மாதிரி அப்படி போல மாதிரி வசதிகள் கிடையாது. அவர் சொன்னார், இதுக்கு வந்து எனக்கு ஜிஹெச் தான் எனக்கு சௌகரியம். அப்போ ரொம்ப ஃபேமஸ், பழைய விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, இங்கே அதாவது இது ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் தான் இவங்க ஆலிகுட் பண்ண. அதாவது இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆப்ரேஷன்னா அவங்க ஜிஹெச்சுக்கு தான் சொல்லி அனுப்புவாங்களாம், மெட்ராஸில் ஜிஹெச்சில் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி இருந்தது. அப்போது இப்போ ப்ரைவேட் நர்சிங் வராத காலகட்டம் அது. சரி, இப்போ அங்கே சேர்த்தா அப்புறம் ஒரு 2 days கழிச்சு 48 hours அப்புறம் தவறி போயிட்டார். எனக்கு வயசு 12. நான் படித்த காலத்தில் டி நகரில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பாய்ஸுக்கு கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும் 2 பள்ளிக்கூடம். ஒன்று வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ், இன்னொன்று வித்யோதயா. 1923 டி நகர் ஏற்பட்டது, 24 ஆரம்பித்தாங்க. ஸோ அது எனக்கு 16-17 வயசு ஆனபோது கூட தமிழ் மீடியம்னு ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ஒன்று எனக்கு தெரியாது. அப்போது என்னாச்சு, ஏதோ சேர்க்குறது வந்து சென்ட் பீட்ஸுக்கு போனோம். ஹோலி ஏஞ்சல்ஸில் 3rd standard வரைக்கும் படிக்கலாம், காரெல்லாம் கிடையாது அப்போது. அதனால் எங்கள் அப்பா அப்படி நினச்சாரு என்னன்னு தெரியல. எனக்கு இன்னும் கூட குறை, இங்கிலீஷ் மீடியம் படிக்கலையான்னு குறை, அதுமாதிரி காலேஜ் படிக்கலையான்றது ஒரு குறை. நான் ஏதோ அப்படி
ஆனால் வந்து அப்புறம் பின்னாடி பள்ளிக்கூடம் முடித்த உடனே 15/3/1956 அந்த படிப்பு எஸ்எல்சி வரைக்குமே பெரிய விஷயம் விடமாட்டாங்க. 8th ஸ்டாண்டர்ட் எழுதி படித்து சேர்ந்தால் போதுமேன்னு. எஸ்எல்சி படிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, காலேஜா கல்யாணமா, ஒன்றும் காலேஜ் படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்ட்டு. அப்போ எங்கள் சித்தவாங்க கேட்டால் இல்லை நான் கடைக்கு வந்துடுறேன்னு. அன்றைக்கி 16/3/1956, நான் கடைக்கு வந்து 70 வருஷம் ஆகுது. 98 வருஷ இதில் நான் தான் மேக்சிமம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டோம். அப்புறம் அதாவது குவாலிட்டி முக்கியமாக ஒன்று. அப்போ அங்கங்கே ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன். எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு வந்து அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சின்னா அந்த குவாலிட்டிக்காக. டைம் டெலிவரி. ஒரு நாள் தாத்தா தறி நெச்சு முடிச்சுட்டு ஒரு சேலை எல்லாம் 9 கையும் அரக்கு சேலை மூர்த்தி சேலை மட்டும்தான் வச்சு கொடுப்பாரு. அதுக்கு அவர் ஆர்டர் ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்னாச்சு, அப்போ தான் சேலை முடிச்சு திங்கக்கிழமை எடுத்துக்கிட்டு இதில் மேலே அங்கே வச்சுருக்காரு. அடுத்த சேலை நெய்ய ஆரம்பிச்சிருந்தார். அப்போ ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி வந்தாங்க, பார்த்து இந்த புடவை நல்லா இருக்குது, இது எனக்கு கொடுத்துறீங்களான்னு. இல்லைங்க, இந்த வெள்ளிக்கிழமைக்கு மெட்ராஸில் ஒரு கல்யாணம் இருக்குது, அவங்களுக்காக நான் நெச்சது இது ஒன்று. அவங்களுக்கு எங்கள் அதே வெள்ளிக்கிழமை இவங்க வீட்லேயும் கல்யாணம், எங்கள் ஆட்லேயும் அதே. நான் சரி நான் கொடுக்குறேன்ட்டார். இது வந்து திங்கக்கிழமை காரணம் ஒரு 10 மணின்னு வச்சுங்களேன். மினிமம் 3 days ஆகும் நெய்கிறது. அந்த திங்கள் செவ்வாய் புதன், அப்புறம் புதன் இல்லை செவ்வாய்க்கிழமை. அதாவது இது கரெக்டாக சொல்லி 3 days தான் அங்கே மூர்த்த நாள் வந்துடும். அவங்க கொடுக்கறது வழியே இல்லை. நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. என்ன பண்ணார், இந்த சேலை எடுத்து வச்சு நெய்ய ஆரம்பித்தார். 24 hours நான் ஸ்டாப்பாக நெஞ்சார். செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். புதன்கிழமை காலம்பு 10 மணிக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பழைய சேலையும் அந்த கஸ்டமர் தான். அப்போ ரெண்டு எடுத்து போய் இவங்களுக்கும் ஒன்றும் அவங்களுக்கும் டெய்லி கொடுத்து வந்தார். அதே மாதிரி சொன்ன டைம் தவறக்கூடாதுன்றது. ஸ்பெஷல் ஆர்டர்லாம் கொடுத்தா எந்த சாக்கும் சொல்லக்கூடாது, எப்படியாவது கொடுத்தோங்க. இது வரைக்கும் இத்தனை 98 வருஷத்தில் ஒரு ஆர்டர் கூட லேட்டாக கொடுத்தோன்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா லேட்டாக கொடுக்க முடியாது. கொடுத்தா பண்டிகைக்கு, தீபாவளி, பொங்கல், இது மாதிரி, இல்லை முகூர்த்தத்துக்கு இன்றைக்கி எப்பாடுபட்டாவது கொடுத்தா, ஆனால் லேட் பண்ண முடியாது. அதனால் அது இது வரைக்கும் அந்த இது காப்பாற்றின்னு இருக்கோம். அது குவாலிட்டி எப்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. எங்கள் தாத்தா கூட கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாக இருந்தால் பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு வாங்கிக்கோ, இடம் குறையக்கூடாதுன்னு சொல்லுவார். யார்கிட்ட ஜரிகை வாங்கணும், யார்கிட்ட சில்க் வாங்கணும் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்வைசன் போய் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்ததுனால தான் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிடுது. அது ஒன்று. இந்த ப்ரைஸ் வந்து உனக்கு என்ன போதுமோ அது மட்டும் போடுன்னார் எங்கள் தாத்தா. சரி எங்கப்பா உங்கள் செலவுக்கு விட தான் போதுன்னா. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரூபாய்க்கு வரனா லாபம் இருந்தது 6.25%. இப்போல்லாம் அது முடியாது, அந்த குறைச்ச லாபத்து. அப்படிலாம் இருந்ததுனால இதுக்கப்புறம் என் ஃபாதர் காலத்தில் என்னாச்சுன்னா, அவர் இந்த கல்யாணத்துக்கு இப்போ சேவை அப்போ எப்படின்னா ஒரு 2-3 பெரிய கடைகள் இருந்து, மவுண்ட் ரோட்டில் வந்து எஸ்ஆர் பாலசாமியர், மயிலாப்பூரில் ஏ சம்பூர்ண சாஸ்திரி, இந்த மாதிரி 2-3 பேர் சாரீஸ்லாம் ஆற்று கொண்டு வர சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மூர்த்தி சேலை அவங்க எல்லாரும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது எந்த கடையில் செலெக்ஷன் ஆகுதோ மிச்சம் பூரா அந்த கடையில் வாங்கி அப்போ அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். இவங்க மூர்த்தி சேலை எடுத்தப்பறம் எடுக்கிறது இங்கேயே விடுவாங்க. அதை எடுக்க வந்துடும், பாக்கியெல்லாம் இங்கேயே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. ஒரு சுவையான நிகழ்ச்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். அசோகமித்திரன் எழுத்தாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் அப்புறம் புஸ்தகமாக வந்தது. 1949 நினைக்கிறேன், 49 இருக்கலாம். அப்போ வந்து இவங்க இருந்தது வந்து ஹைதராபாத்தில் இருந்தார். ஹைதராபாத்தில் வந்து அவங்க நுங்கம்பாக்கத்தில் ராமாநாயக்கன் தெருவில் ஒரு அங்கேருந்து ஒரு ஜாதகம் அனுப்பிச்சிருந்தேன், கல்யாண பொருள் ஜாதகம். இவங்க பார்த்தாங்க, பொருத்தமாக இருந்துன்ட்டு ஒரு கார்டு எழுதிட்டேன். அப்போ பெரும்பாலும் கார்டு தான் எழுதுவாங்க. ராஜகோபாலாச்சாரி சிஎம் ஆனப்போ எழுதுனா கார்டில் தான் எழுதி அனுப்புவார். அப்போ அனுப்பிச்சிட்டு அதே நல்லா இருக்குது, நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்குறோம், அதை தாம்பூலம் கொடுத்து மாற்றிக்கலான்னு. என்னாச்சு சொல்லிட்டு இவங்க ஊரில் என்ன பண்ணாங்க, கல்யாணம் இங்கே தான் பண்ணோம், சொந்தக்காரங்க கூட இங்கே இருக்காங்க. அதனால் இங்கே பேங்க்கில் ஒரு 6000 ரூபா இருந்து ட்ரா பண்ணிவிட்டு எடுத்து இங்கே வந்து அவருடைய ரிலேஷன் டி நகரில் மன்னாரெட்டி தெருவில் இருந்தேன். அங்கே வந்து இது எல்லாம் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு தாம்பூலம் தட்டம் எடுத்துட்டு நேரம் ராமாநாயக்கன் தெருக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் பேச போயிருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க இல்லை உங்களுக்கு இது மாதிரி லெட்டர் எழுதியிருந்தோமே,
அதாவது எங்கள் அது வரன் பிடிச்சிருக்கு, ஜாதகம் புரிஞ்சிருக்கு. அதனால் இந்த தேதி வந்து இது என்ன சொல்கிறது, உப்பு தாம்பூலம் மாற்றிக்கலான்னு. அப்படிங்களா, உங்கள் லெட்டர் எனக்கு கிடைக்கல, போய் நீங்கள் ஊருக்கு போய் லெட்டர் எழுதுறேன்னுங்க, எழுதலைன்ட்டு போன வாரம் தான் ஒரு வரன் அமைஞ்சது. அவங்க நான் எஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாரு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 6,000 பெரிய பணம், அதாவது 3,000 ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு வாங்கலாம் அப்போ இதில் உஸ்மான் ரோட்டில். அப்போ எப்படின்னு பார்த்து எவ்வளோ அது பேங்க்கில் போட்டார். அப்போல்லாம் ப்ரைவேட் பேங்க்கு. இப்போ வந்து திடீர்னு வேணும்னு கேட்டால் எனக்கு வட்டியை எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ போட்டு அந்த தேதி தான் கிடைக்கும், நடுப்புற இருக்க முடியாது. போட்டு ஒரு 15 நாளுக்கெல்லாம் ஒரு வரன் அமைஞ்சிடுது. நான் என்ன பண்ண சரிங்கிட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாள் பார்த்து முகூர்த்த படம் வாங்கணும்னு எங்கள் அப்பா சொன்னேன். எங்கள் அப்பா சேலை கொண்டு போய் கொடுத்து அவர் அந்த ஹாலில் இருந்தார். இதில் உள்ளே போனாலும் உள்ளே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் எங்கள் அப்பா வந்து கேட்டார், வந்து உள்ளே வந்து இல்லை இவங்க உள்ளே வந்தாங்களோ, எதாவது பணம் பிரச்சனைன்னா பரவாயில்ல, நீங்கள் பணத்தை அப்புறம் கொடுங்க, என்ன சேலை நீங்கள் நல்ல நாள் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. அது இல்லைங்கன்னு இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படியா, அந்த 6,000 ரூபா அதுக்காக சேர்த்து வச்சுருந்துன்னு சொன்னார் இல்லையா. நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தம் அந்த அசோகமித்திரன் சொன்னது புத்தகத்துலேயும் வந்திருக்கு. ஏன்னா இவர் போய் அப்புறம் வந்து 6,000 ரூபா கையில் கொடுத்தாரான். அசோகமித்திரன் கையில் கொடுத்தோடனே அசோகமித்திரன் வந்து, என்னங்க எங்கள் நம்பி கொடுக்குறீங்களே, நாங்கள் சொந்த ஊர், நாங்கள் இருக்கிறது ஹைதராபாத், கல்யாணம் நடக்கும்போது திருப்பி நாங்கள் அப்படியே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல எதுவும் யோசிக்கணும், கல்யாண வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் அந்த ஃபிக்ஸட் பாஸ் 1 இயர் கழிச்சு இதாக இருக்குது இல்லையா, அப்போ எனக்கு கொடுக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அப்புறம் வாங்கிட்டா கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. அப்போ ஜெமினியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இங்கே வந்த பிறகு அப்புறம் திருப்பி போகலன்னு நினைக்கிறேன் ஹைதராபாத்துக்கு. அப்போ வந்து இந்த இதில் வந்து எழுதியிருந்தார், இது என் லெட்டர்லையும் எழுதினார், என்கிட்ட பேசும்போது சொன்னால். அதுக்கப்புறம் கிழக்கு பதிப்பத்தில் அசோகமித்திரன் கட்டுரைகள் பார்ட் 1 பார்ட் 2 வந்து அதில் அந்த அத்தியாயத்தின் தலைப்பு வந்து நம்பிக்கைன்னு போட்டிருக்கோம். அதுக்கு கடைசி பேரா இப்படி முடிக்கிறார், இது மாதிரி எப்போ நான் அந்த பக்கம் டீனரில் போனேன்னா நல்லிக்கடையை பார்த்தேன்னா நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் நல்லின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன். அது மாதிரி இப்போது ஒருவேளை அவர் அப்படி இருந்தனால தான் எனக்கும் அது மாதிரி சரின்னா நான் பிறக்கிறதுக்கு இல்லை 8 வயசு இருக்கேன், 8-9 வயசு. அதெல்லாம் ஆனால் தெரிஞ்சுக்கிறது வழி இல்லை, சின்ன பையன் இல்லையா. அதனால் இவங்க வந்து இப்போ ஏதோ நான் என்னால் முடிஞ்சது கல்விக்கோ இதுக்கெல்லாம் செய்கிறேன்னா ஒருவேளை அப்பாவனுடைய குணமாக கூட என்கிட்ட வந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் 53 தவறிப்பட்டு அப்புறம் நான் 56 கடைக்கு வந்தேன். பின்னாடி வந்தபோது எனக்கு வந்து தொழில் வந்து மேனேஜர்கிட்ட தான் கற்றுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபாதரில் யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜமாணிக்கன் ஒரு மேனேஜர்கிட்ட தான் நான் கற்றுட்டேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். 1978 நான் ஃபேமிலியோட ஒரு வேர்ல்டு டூர் போயிருந்தேன். ஏன்னா பெரிய டாக்டருக்கு இப்போ 18 வயசு தான். அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அழைச்சும் போக முடியாதுன்னு போயிட்டு இருந்தேன். அப்போ இதுக்கு ஜப்பானுக்கு வந்திருந்தோம். ஜப்பான் வந்தபோது அந்த பஸ்ஸில் ஒரு 30 பேர் இருக்கோம். ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க, இப்போ யூஎஸ்ஏ, யூரோப்பு, எல்லாம் பல விதமாக இருந்தாங்க, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 8 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க. அப்போ அந்த பேர் ஒரு முத்து இன்னும் ஃபேமஸ் இல்லையாங்க, ஐசிம்பு நல்முத்து. அப்புறம் ஐசிம்பு வந்தபோது எல்லோரும் இப்படி உட்கார வச்சுட்டு ஒரு எழுத்தாளர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 3 விதமான குவாலிட்டி, இப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இப்படி இருந்தால் செகண்ட் குவாலிட்டி, இப்படி இருந்தால் தேர்ட் குவாலிட்டின்னு வந்துட்டு. அப்புறம் இப்படி கையில் இப்படி வச்சுருந்தார். வச்சு 3 சரம் இருந்தது. இப்போ எது ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லுங்கள், நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஒருத்தரும் சொன்னாங்க இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு. நான் என் முறை வந்தபோது 1வது சரம், 3வது சரம் ஃபஸ்ட் குவாலிட்டி, நடுப்புற இருக்கிறது செகண்ட் குவாலிட்டின்னு சொன்னேன். அப்படி இப்படி திறந்தார். இது வந்து ஹேர் பின் மறுப்பு இப்படி வருது. ஒரே சரம் 1ல் ஆரம்பித்து 3 அதே வருது, நடுப்புற இல்லை. உடனே என்னை வந்து கூப்பிட்டு வாங்க சார் என் சேரை கொஞ்சம் உட்காருங்கன்னு வந்தேன். நீங்கள் என்ன நகைக்கடை வச்சுருக்கேன், இல்லை படித்தது, இப்போ எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க? நான் 12 வருஷமாக அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஜுவல்லர்ஸ் எல்லாம் யாருமே இதை கண்டுபிடி, இது 1, அது 2, இது 3 சொன்னாங்க, தவிர நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக சொன்னீங்கன்னு. சார் அவங்களுக்கு நகைக்கு இது கண்ணுக்கு பயிற்சி, இது படிக்கிறது எல்லாம் முடியாது, கண்ணுக்கு கொடுக்குற பயிற்சி. நாங்களும் ஷைனிங் வச்சு தான் குவாலிட்டி கண்டுபிடிப்போம் சாரிக்கு. அவங்களும் அதே தான். இப்போ இந்த நல்முத்துன்றது அதே மாதிரி தான்.
நீங்கள் சொன்ன வரை அதை வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சேன்னு. அப்போ ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. உலகமே உட்காந்துருக்கு ஏற்றாப்புல. அப்போ என்னை கூப்பிட்டு பாராட்டினாருன்னு சொல்லிட்டு இது சொல்கிறதுன்னா அந்த அக்கறையோடு கற்றுண்டேன். அந்த குவாலிட்டினா ஒரு சின்ன தப்பு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து இப்போ எங்கள் அப்பாவும் சரி தாத்தாவும் சரி ஒரு சேல்ஸ்மேன் வந்து பர்ச்சேஸ் அனுப்பக்கூடாது. இன்னும் இந்த பிராண்டினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியாது. அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னா சேல்ஸ்மேன் தப்பாக வாங்கிட்டான்னு சொல்ல மாட்டேன். நெல்லில் ஒன்று மாதிரி குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் பர்ச்சேஸு செலெக்ஷன் பூரா முதலாளிக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் நல்லா நல்லபடியாக வளர்ந்துட்டு வந்தது. பின்னாடி வந்து ஒரு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு சேலை 18 ரூபா சொன்னேன் எங்கள் அப்பா காலத்தில். 9 6 என்ன 12 ரூபா. மோஸ்ட்லி 9 இன்ச் சேரீ தான் கடையில் இருக்கும். மூர்த்த படைக்காக வாங்குவோம். அதுக்கு வந்து மாதம் 5 ரூபா கொடுப்பாங்க. 4th மந்த் போகும்போது 3 ரூபா. பணம் ரொம்ப வேல்யூ. ஒரே டயத்தை அவங்களால கொடுக்க முடியாது. எங்கள் அப்பா இப்போ அதாவது டி நகர் டு திருவத்தூர் போகணும். டி நகர் டு தாம்பரம் சைக்கிளில் தான் போகணும். எங்கள் அப்பா திருவத்தூருக்கு போனால் எங்கள் மேனேஜர் அதனால் இன்னொரு இதில் போவார். அந்த மாதிரி வந்து அந்த கிரெடிட் சேல்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஒரு நாளுக்கு 100 ரூபா சேல்னு வச்சுப்பேன். 70 ரூபா 75 ரூபா கிரெடிட் சேல்ஸ் தான் இருக்கும். கேஷ் 25. ஆனால் கரெக்டாக பேமெண்ட் வந்துடும். ஒன்றும் ஒரு பேமெண்ட்டு கூட ஒரு மாதம் மிஸ் ஆகாது. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படி இருந்து பின்னாடி இப்போ கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்தப்பறம் அந்த கிரெடிட் சேல்ஸ் இல்லைன்னு ஆகிடுது. அப்புறம் புது டிசைனுக்கு அதாவது சாரீக்கு டிசைன் வைக்கும்போது பேர் வைக்கிறது நாங்கள் நல்லி தான் முதல்ல ஆரம்பித்தது. அப்போ 1911 இவர் கிங் ஜார்ஜ் V கொடுத்தது. அது வந்து கார்னேஷன் பார்டர்னு பேர் வச்சோம். தமிழில் தர்பார் பேட்டுன்னு. ஒரு கஸ்டமர் வந்து நான் இருக்கும்போது கடையில் வந்து கேட்டாங்க, கார்னேஷன் பார்டர் சேலை ஒன்று போட்டு தயார் பண்ணி கொடுக்க முடியும். பேர் தான் தெரியும், யாரும் கண்ணால் பார்த்ததில்லை. முயற்சி பண்ணுறோம். காஞ்சிட்டு கேட்டால் யாருமே அந்த சாம்பிள்ஸ் வச்சுக்கிற பழக்கம் இல்லை. ரொம்ப காஸ்ட்லி இல்லையா பட்டு, அதனால் யாரும் வச்சுக்கிறது. ஒரு நாள் எம்எஸ்எம் வந்து மாதம் ஒரு தடவை நானும் தூர்தர்ஷன் கேட்டால் சார் அங்கே போவோம். அவங்க சுக்கு காப்பி சாப்பிட்றாடான்னாங்க. சாப்பிட்டு அப்புறம் பேசின ஒரு நாள் சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் கார்னேஷன் பார்டர் கேட்டார். எங்ககிட்ட இல்லைன்னு. எங்கிட்ட இருக்கட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தான் சேலை கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து அப்புறம் தயார் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுத்தோம். அது 1911 அந்த பேர் வச்சது. அப்புறம் பின்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி 45-46 இருக்கும். அப்போ தியாகபூமின்னு சொல்லி ஒரு படம் இவர் கே. சுப்பிரமணியம் எடுத்தார். அது வந்து சுதந்திரத்தை பற்றி டைலாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. கேட்டி தேட்டர் தான் போயிட்டு இருந்தது. அது சுப்பிரமணியன் சொன்னார், நான் இன்னும் கையில் ஆர்டர் வந்தப்பறம் தானே 24 ஹவர்ஸ் ஓட்டுறா படத்தை அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் பணம் கேட்காதான்னு. அடுத்த ஒரு நாள் அந்த ஆர்டர் கையில் வந்து அப்புறம் நிறுத்திட்டாங்க. அப்புறம் சுதந்திரம் வந்தப்பறம் தான் படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுது. அப்போ ஒரு டிசைனுக்கு போட்டாங்க. போட்டு அப்போ ஜனங்களுக்கு வந்து சினிமாவினுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தி. இப்போ குறைஞ்சி போயிருக்கேன். இப்போ டிவி வந்தது என்னென்னு வந்தது. அப்போ சினிமாவில் பேர் வச்சா அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. இல்லை சினிமாவில் வந்து கதாநாயகி நம்ம சேரீ உபயோகப்படுத்தியிருந்தாங்கன்னா அது ஒரு பேர். அப்படின்னா அந்த காலம் தியாகபூமி இந்த பேர் அந்த டிசைனுக்கு வச்சோம். 47 சுதந்திரம் வந்தது. அப்போ ஒரு டிசைன் போட்டாங்க. அதாவது வானவில் 7 கலர் சொல்கிறாங்க இல்லையா, அதில் 3 4 செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு வந்து நேஷ்னல் பார்டர்னு பேர் வச்சுது அப்போ 47. அதுக்கப்புறம் அந்தந்த காலகட்டத்தில் புதுசாக போடுவாங்க. நான் 1961 நாங்கள் பாலும் பழம் கட்டோன்னு போட்டோம். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்தது தான். இப்போ இந்த டிசைன்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு தானாகவே வராது. எப்படி வந்து ஏன் வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் கணக்கு. அந்த ஜெனரேஷன் அது புதுசாக இருக்கலாம். அது ஒரு காரணம். அப்போ அந்த பாலும் படம் வந்திருந்தது. அந்த பாலும் கட்டம்னு போட்டு ஸ்ரீதரத்து தேன் நிலவு படம் வந்திருந்து. அது தேன் நிலவு புட்டான்னு 2 ரொம்ப நல்லா போச்சு. இப்போ வருஷம் அந்த மாதிரி ஏதாவது பேர் வைப்போம். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஜாஸ்தி அடிக்கடி கச்சேரிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம். ராகத்தினுடைய பேர் வைக்க ஆரம்பித்து அப்புறம் கடைசி வரைக்கும் அப்புறம் ராகம் தான் 72 ராகம் வைக்க அப்படின்றாங்க. ஏதோ ஒரு பேர் வச்சு வெளியிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, நான் 1968 நான் லண்டன் போயிருந்தேன். போயிருந்தபோது ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் கடையில் விழிச்சிட்டு ஒரு இடத்துல கேஷியர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க கையில் பேக்கெட்டோட.
நான் சொன்ன பணமே கொடுக்கறதுக்கு முன்னாடி கையில் இப்படி பேக்கெட் வந்துன்னு அங்கே ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். போவாங்க, அந்த பேக்கெட்டை கொடுப்பாங்க, அவர் பணம் கொடுப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு கேஷியர் ஃப்ரீ ஆனோன்னு போனேன். இது மாதிரி வந்தாங்க, உங்ககிட்ட ஒரு பேக்கெட் கொடுத்தாங்க, நீங்கள் அது பிடிச்சி கூட பார்க்கல, பணத்தை கேள்வியும் கேட்கல, பணத்தை கொடுத்தீங்களேன்னு. இது மாதிரி இப்போ அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லாட்டி மறுபடியும் இவ்வளோ தூரம் வரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஐயன் நான் எதுக்காக அவரு பிடிச்சுன்னு எடுத்து போனாங்க. அப்போ மறுநாள் காலம் பிடிக்காமல் போச்சுன்னு. சரி அதில் வந்து 2 3 இருக்கலாம் இல்லையா, நீங்கள் பொட்டி வழிப்பு திறந்து பார்க்கலன்னு. திறந்து பார்க்க வழக்கம் இல்லை, இது வரைக்கும் தப்பு நடந்ததில்லை. இது வரைக்கும் வந்ததில்லை. அதில் 2 சுட்டுக்கு 1 தான் இருந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கடையில் அதே மாதிரி யாராவது மாற்றிக்கிறேன்னு சொன்னால் காரணம் கேட்காதுங்க. இந்த இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இதை பார்த்தப்பறம் நான் தீர்மானமாக சொல்லிட்டேன், மாற்றிக்கிறேன்னா ஏன் இப்படி பிடிச்சானே வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்று கேட்காது. கரெக்டான இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சில கடைகளில் வற்புறுத்துவாங்க. நான் அதெல்லாம் வற்புறுத்தக்கூடாது, அவங்களுக்கு வந்து பணம் கொண்டும் பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி தான் எங்கள் கடையில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். இப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தார். வந்து ஒரு மூர்த்த போட அரக்கு அதை எடுத்துன்னு போனார். போயிட்டு சின்ன முடிச்சிருந்தது அதில். அது வந்து ஹேண்ட்லூமில் தவிர்க்க முடியாதது. அது அங்கேருந்து கடிதம் எழுதினார். இது மாதிரி கொண்டு வந்து இங்கே வந்தப்புறம் பார்த்தா சின்ன முடிச்சிருக்கு, மூர்த்த போடுவாச்சு, நான் இனிமேல் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சென்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது 1ஆம் தேதி உதாரணத்துக்கு 1ஆம் தேதினா 2ஆம் தேதி எனக்கு கிடச்சி. நான் தபால்னா ராத்திரி தான் 9 மணி மேலே பார்ப்பேன். பார்த்தபோது இது படிச்சுட்டு அப்போ இது வரல, அப்போ தான் ஃபேக்ஸ் தான் இருந்தது. இப்போது என்னென்னமோ வந்துருக்கு, அது மாதிரி இல்லை. அப்புறம் என்ன பண்ண உடனே என்னுடைய டீலர் கும்பகோணத்தில் ராயா அவர் பெரிய டீலர், அவருக்கு ஃபோன் பண்ணேன். இது மாதிரி இருக்குது, இது ஃபேக்ஸில் உனக்கு இந்த இவர் கடிதத்தையும் அந்த லேபிளையும் வச்சு அனுப்பிச்சிருந்தார். அதையும் ஒன்று அனுப்புகிறேன், நாளைக்கு காலம்பரம் 8:30 மணிக்கு உங்கள் மேனேஜர் அனுப்பிச்சு அந்த பணத்தோடு போய் அங்கே அவர் பார்த்து பணத்தை கொடுத்துருங்கன்னு. 8:30 மணிக்கு பில் அடிச்சா நிற்கிறார். என்னென்னா நெல்லியிலேருந்து வந்திருக்கு இந்த பணம் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காகன்னு. அவருக்கு ஆச்சரியம். 1ஆம் தேதி தபால் இருக்கார், 2ஆம் தேதி தான் கிடச்சிருக்கோம், 3ஆம் தேதி காலம்பரம் பணத்தோடு நிற்கிறாருன்னா அப்படி வாங்க முதல்ல உள்ள வாங்க உட்காந்து சொல்லிட்டு, எனக்கு மாற்றவே வேணாம், இவ்வளோ வேகமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தது போதும், ரொம்பவே இது மாதிரி கம்ப்ளைண்ட்னு பதில் எழுத மாட்டாங்க. நீங்கள் வந்து எடுத்துட்டு உடனே வந்து நான் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் எனக்கு பணமே கொடுவேன், வேணாங்க பணம் கொடுக்க வேணாம், நான் அந்த சின்ன மிச்சக்கு தான் அப்படியே அந்த படம் வச்சுட்டுருக்கேன், அதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி சர்வீஸில் வந்து எப்போ ஒரு காலத்துலேயும் கஸ்டமருக்கு வந்து குறை ஏற்படக்கூடாதுன்னு ஒன்று. 2வது வந்து நான் கடைக்கு வந்தேன் இல்லையா 15/3/56 அன்றைக்கி சாயந்தரம் நான் வெளில நின்றுட்டுருக்கேன். பக்கத்தில் அவங்க சில்க் சாரி ஷாப் தான், தாராச்சன் கரடான் சொன்னேன் இல்லையா, அது ஓனர் பாக்ஸன் கரடான்னு வெளியே உட்காந்துருந்தேன். அவர் குருசாமிக்கு வாழ்ந்தார். போனேன், பார்த்து உட்கார வச்சுட்டு இது மாதிரி ஒரு கஸ்டமர் வராங்க, கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இந்த சேல்ஸ்மேன் என்னை சரியாக அட்டன் பண்ணலன்னு, நீ என்ன பண்ணுவேன்னாரு. நான் வந்து 1/2 நாள் தான் ஆச்சு, ஒன்று கம்முன்னு இருந்தேன். அவர் சொன்னேன், அப்படி தான் சொன்னாங்கன்னா நீ வந்து அந்த 2 வார்த்தை இந்த சேல்ஸ்மேனை கடிஞ்சிக்கணும், ஏன் கம்ப்ளைண்ட் வர மாதிரி இப்படி நடந்துக்கிறேன்ட்டு. கஸ்டமர்ஸ் தான் நமக்கு சொத்து, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். சொல்லிட்டு பிறகு அப்போ கஸ்டமர் நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அவங்களுக்கு போதும் திருப்தி, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போன விஷயத்தில் ஒரு பிரச்சனை என்ன, ஒன்று 15 வயசு, அவருக்கு 40 வயசு இருக்கும் சேல்ஸ்மேனுக்கு. சம வயசு ஒருத்தர் கோச்சுன்னா அவர் தப்பாக நினைக்க மாட்டார், என்ன சின்ன பையனை அப்படி சொல்லிட்டாரு, அவருக்கு சமாதானம் சொல்லலாம். கஷ்டம் வரும்போது நான் வந்து வேறு வழியில் ஒன்று கடிச்சுதான் ஆகணும். அப்போ சொன்னார் கடைசி வார்த்தை, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அவர் சொன்னது எனக்கு அது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு 100 இயர் செலிப்ரேட் பண்ணாங்க. சாதாரண இந்த ரவுண்டு சீல் தான் போடுவாங்க, அந்த தடவை நீளமாக போட்டுருந்தாங்க. அதில் வந்து கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டு போட்டுருந்து அந்த சீலில். ரொம்ப நாள் பத்திரமா வச்சு மிஸ் பண்ணிட்டேன். இது சொல்ல வரேன்னா, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கோம், ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை. சொன்னாலும் எஸ், அவர் சொன்னாலும் எஸ் தான் அப்படின்னா. இது வரைக்கும் அப்படி தான், யாரும் வந்து வேணும்னே அப்படி சொல்ல போகிறது இல்லை. எது இருந்தாலும் கம்ப்ளைண்ட் சொன்னாலோ சேரியில் மிஸ்டேக் இருந்தால் வாங்கி சின்ன பணம் கொடுக்கணும்னா பணத்தை கொடுத்துருவோம் சொல்கிறோம். அபூர்வம் ஒரு வருஷத்தில் 1-2 தான் இருக்கும். ஏன்னா அப்படி மட்டும் குவாலிட்டி ஸ்ட்ரிக்டாக இருக்கு இல்லையா, பெரும்பாலும் தப்பாக இருக்க வழி இல்லை. அப்படி இருக்கும்போது எது சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து அவருக்கு நான் போட்டி, இருந்தாலும் என்ன கூப்பிட்டா நீ இப்படி தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண. அதாவது அந்த காலத்தில் வந்து யாரும் வந்து காம்படிஷன்
போட்டி அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து நான் மெட்ராஸ் ரோட்டரி மெட்ராஸ் மெயினில் நான் இருக்கேன். அப்போது திருநெல்வேலியில் ஆர்எம்கேவி சில்க்ஸ் இப்போ டீநகரில் கடை வச்சுருக்காங்க. அவர் பெரிய பிள்ளை விஸ்வநாதன் பேர். அவர் வந்து அங்கே ரோட்டரி கவர்னராக இருந்தார். மெட்ராஸ் வந்தபோது அவர் தான் இங்கே இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. இங்கே சென்னைக்கு வந்துட்டார். வந்தவுடனே அவருடைய மெம்பர்ஷிப்பு இங்கே மெட்ராஸ் ரோட்டரி மெயினுக்கு மாற்றிட்டார். அவங்க அங்கே அப்படியே டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இருந்தபோது ஒருத்தர் வந்தார். இன்னுங்க உங்களுக்கு வந்து அவர் காம்படிட்டரு, அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களேன்னு. பாருங்கள், நான் வந்து காம்படிட்டர்னே நினைக்கல. என்னுடைய இனிய நண்பர் 400 பேர் தள்ளி இருந்தார், இப்போ பக்கத்தில் வந்துக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன் அவரை பற்றி அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நான் முதல்ல ஃபஸ்ட்டு மீட்டிங் போகும்போது பித்தவாடின்னு பெரிய பெரிய டாக்டர் நட்ராஜன் இவங்கெல்லாம் ஒரு செட்டாக உட்காந்துருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப நாளாக இருக்காங்க. நான் பார்த்து நேராக முன்னாடி வழக்கம் போல் முன்னாடி போய் உட்காந்து போனேன். அப்போ பித்தவாடி தான் கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னு. என்ன நல்லி சார் எங்கே அங்கே போய் உட்கார் வாங்க, அங்கே உட்காந்துங்கன்னா எதாவது கமிட்டியில் போட்டுருவாங்க, உங்களால் வேலை செய்ய முடியுமான்னார். நீங்கள் எங்களை உட்காருங்க அப்படின்னார். அது மாதிரி ஆனால் என்ன நிஜமாகவே கமிட்டியில் போட்டால் என்னால் செய்ய முடியாது, நம்ம ஒரு தொழில் இருக்க காரணத்தினால. அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெகுலராக இப்போ என்னால் போக முடியாது. இது கோவிட் வந்தது. கோவிட் வந்த போது 3 வருஷம் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் மறந்தே போய் செவ்வாய்க்கிழமைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மீட் 1 மணிக்கு நல்ல பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வந்து பேசியிருக்காங்க. அங்கே இப்போ பேசின்னு இருக்காங்க. அந்த ஞாபகமே வரல. நான் சேர்ந்த போது கனிமராவில் இருந்தது. கனிமராவில் அப்போ அந்த காலத்தில் இவன் 1929 இந்த இந்தியாவிலேயே வந்து வேர்ல்டு செகண்டோ தேர்டோ. இந்தியாவில் வந்து கராச்சி முதல்ல நம்மளோட இருந்து பாகம் பிரியல, 2வது சென்னை, அப்போ தான் மற்ற ஊர்லாம் வந்தது. அந்த மாதிரி இருந்ததுனால அன்றைக்கி இருந்த ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல் கனிமரா தான். ஸோ அங்கே தான் இருந்தது. அப்போ அவங்க வந்து ரீமாடல் பண்ணும்போது அங்கேருந்து ஹயாத் ரீஜென்சிக்கு மாற்றினாங்க. எனக்கும் இந்த கோவிட் 3 வருஷம் போகாததுனால மறந்து இப்பவும் நினைக்கிறேன், நான் போகணும்னு நினச்சிப்பேன், மறந்து போயிடுவேன். அது எதுக்கு எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். பல விஷயம் இப்போ அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு சொல்ல முடியல. அப்போ இந்த அடிக்கடி என் ஆப்ஷன் போட்டு எனக்கு லெட்டர் வரும், நீங்கள் 2 மீட்டிங் வரல, மார்னிங் மீட்டிங் வரலன்னு. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாரிங்டன் ரோட்டில் ராம்ஜி நரசிம்மன் சொல்லிட்டு பெரிய குடும்பத்தை சேர்ந்தார். வேதவிலாஸ்னு 3 வேதவிலாஸ், குமுதவிலாஸ், இன்னும் 3 பெரிய பெரிய பங்களா, ஒவ்வொன்றும் 6 ஏக்கர் இருக்கும். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றாப்புற அவங்களுடைய அந்த வீட்டு பேரன் அவர் ஹாரிங்டன் ரோட்டில் இருந்தார். அவர் வந்து என்ன அவன் அடிக்கடி உனக்கு லெட்டர் வருது இல்லையா? ஆமாம் என்ன, நான் ஒரு வயசு சொல்லித்தரேன்னாரு. அதாவது நம்ம வயசு, நம்ம எத்தனை வருஷம் இங்கே இருந்தால் அதை கால்குலேட் பண்ணி அவர்கிட்ட ஒரு சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு அவங்க வரலாம் வராமல் இருக்கலாம் போட்டு பார்த்து உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நானே லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லிட்டு போட்டு அதே மாதிரி லெட்டர் எழுதினேன். அது கொடுத்தேன். அதாவது நான் மீட்டிங் வரணும்னு கட்டாயம் இல்லை, இந்த மாதிரி ஒரு லெட்டர் நோட்டீஸ் எல்லாம் வராது. அப்புறம் நிஜமாக என்னால் சரியாக போக முடியல. அப்புறம் முதல்ல கார்டு காமிச்சுன்னு போனேன், ஏதோ சிஸ்டம் இருந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டவரல் இந்த வரை அதை எடுத்து இந்த அப்புறம் ஒர்க் பண்ணுவேன். நான் ரொம்ப நாளைக்கு போனேன், இந்த வரை வச்சா ஒர்க் பண்ணல, இந்த வரை வச்சா ஒர்க் பண்ணல, எடுத்துக்க தெரியல. அப்புறம் கையெழுத்து மட்டும் போட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில சந்தர்ப்பங்களில் வந்து பல விஷயங்கள் நம்ம ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் விட்டுறேன். எனக்கு இந்த புதுமையான விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது என்னமோ இன்றைக்கே அதுக்கப்புறம் நான் சரியாக போகலை, அப்படியே விட்டு போயிட்டே இருந்துடுது. இங்கே வந்து இன்னைக்கு இந்த கடை இந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் அங்கே ஆரம்பித்த போது சம்பூர்ண சாஸ்திரி ஒரு கடை அபோவ் 100 இயர்ஸு. அப்புறம் சிவராமனுக்கு ஒரு கடை இருந்து, சிவராமனுக்கு வந்து இப்போது பாரதிய வித்யாபவன் இருக்கு இல்லையா, அங்கே இருந்தது. அப்புறம் ராதா சில்க்கு 39 வந்தது. எஸ்ஆர் பால்சாமியர், என்சி பால்சாமியர், இதெல்லாம் நாராயணமூர்த்தியில் இருந்தது. அப்புறம் மணிசங்கர் தேவே, அப்புறம் மின் ஸ்ட்ரீட்டில் வந்து ஆர்ஆர் ஜோஷி, இதெல்லாம் பெரியவங்களை கேட்டால் தெரியும். அதெல்லாம் அந்த காலத்தில் பட்டுப்படணுன்னு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கிடைக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கள் அப்பா இந்த புது இடத்துக்கு வந்த பிறகு இவர் அப்படியே நம்பர் 1 வந்துட்டார். ராதா சில்க்கு இருந்தது, அது 39 வந்தது. அதுக்கு இப்போ கேகே வெங்கட்ராம செட்டின்னு ட்ரிப்ளிகன்ல இருந்து அவங்கெல்லாம் அப்படியே ஒரு காலகட்டத்தை நின்று போயிடுது அந்த கடைகள்லாம். அப்போது இந்த டி நகர் தான் வந்து முக்கியமான ஒரு கமர்ஷியல் ஒரு கேந்திரம்னு ஆச்சு.
ஒரு விஷயம், இது சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். 1989 அப்போது ஒரு நிகழ்ச்சி இதில் காமராஜர் மன்றத்தில் நான் உட்காந்துருக்கேன். பக்கத்தில் டாக்டர் எஸ்எஸ் பத்ரிநாத் உட்கார்ந்தார். அது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன் ஹிந்துவில். அதாவது வேர்ல்டுல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மிக அதிகமான விலை கின்சா டோக்கியோ, அதான் முதல்ல இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ரெண்டாவது வந்து பாம்பேயில் நாரிமன் பாயிண்ட் அப்படி மாறிச்சு. மூணாவது மெட்ராஸில் டி நகரில் உஸ்மான் ரோடுன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. உஸ்மான்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த பள்ளிக்கூடம் வரைக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆனால் ஏன் வந்து அந்த விலை ஏறிச்சின்னு இந்த விலை வந்து எழுதலை. அப்போ நான் சொன்னேன், நான் பேசும்போது இந்த மாதிரி அந்த எழுதுனவர் வந்து விலை முதல் டோக்கியோ, அப்புறம் ரெண்டாவது பாம்பே, மூணாவது சென்னை டி நகர் எழுதிட்டார். ஏன் டி நகர் ஏறிச்சின்னு எழுதலை? காரணம் அதுக்கு ஒன்று இருக்குது. அங்கே நம்பர் 10 நம்ம பத்ரிநாத் அச்சமே இருந்தார், கிருஷ்ணாராவ்னு சொல்லிட்டு. அவர் அங்கேருந்து தான் இதில் ராமகிருஷ்ணா மிஷனில் படிச்சுட்டு இருந்தார். எனக்கு ஒரு வருஷம் சீனியர். ஆமாம், ஒரு வருஷம் சீனியர். அவர் வந்து அங்கே நடந்தே வருவார். அவர் பாதம் பட்ட இடம்லாம் இன்னைக்கு போன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க அந்த வீட்டை தான் ஜிஆர்டி வாங்கி, ஜிஆர்டி அங்கே இருக்காங்க. ஜிஆர்டி எவ்வளோ பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அப்பேற்பட்டவங்களாம் கூட படித்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இவர் இவ்வளோ பெரிய டாக்டராக இருப்பார்னு. ஒரே ஒரு விஷயம், என் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா கூட பத்ரிநாத் பற்றி பேச்சு வந்ததுனால 1919 நினைக்கிறேன், இதில் கலாட்சேத்திரனால டிசம்பர் ஃபெஸ்டிவலை துவக்கி வைக்கிறதுக்கு அப்போது ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் சார் வந்திருந்த போது அப்போ இவரும் டாக்டர் எஸ்எஸ் பத்ரிநாத் இருந்தார், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி அவர் வந்து போயிருந்த போது அவருக்கு வந்து ரெட்டினா ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பாஸ்டனில் ஒரு ஃபேமஸ் டாக்டர், இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உலகத்தில் 2 பேர் தான், பாஸ்டனில் ஒருத்தர், இங்கே மெட்ராஸில் டாக்டர் பத்ரிநாத். அங்கே போன போது அப்புறம் பாஸ்டனுக்கு போயிருந்தார். போனப்போ மேடையில் பேசும்போது சொன்னது, டாக்டர்கிட்ட போகணும், ஒரு ஜனாதிபதி ஒரு பற்றி எல்லாம் தெரியும் இல்லையா சொல்லிட்டு, உங்கள் சொந்த ஒரு விச் பார்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டபோது அந்த தமிழ்நாடு சென்னைன்னு சொல்லியிருக்கார். மெட்ராஸில் இருந்தால் நீங்கள் என்ன பார்க்க இங்கே வந்தீங்க கேட்டேன். என்ன டாக்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸை தான் நான் வந்து இங்கேருந்து மெட்ராஸில் பத்ரிநாத்கிட்ட அனுப்பிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தேடிட்டு வந்தீங்களேன்னு. அப்புறம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பத்ரிநாத்தையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் வந்தார், அப்புறம் பத்ரிநாத்தை இதை பண்ணிட்டார். இது சொல்லுவாருன்னா அப்பேற்பட்ட எப்படி அது வார்த்தைன்னு தெரியல, அதெல்லாம் படிக்கணும் கூட படித்தோன்னு பெரிய புண்ணியம்னு சொல்லணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எப்படி இந்த நிலையை அடைஞ்சது நல்லி ஸ்தாபம்னா, ஒன்றும் அந்த குவாலிட்டி எப்போ காம்படிஷன், ரெண்டாவது டைம் டெலிவரி, மூணாவது கர்டிசியஸ். ஒரு அவங்களை அட்டன் பண்ணுறது, இந்த கடைக்கு வந்து அவங்க போகும்போது ஒரு ப்ரெசன்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லி நினச்சும் போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சேல்ஸ்மேன் ஆகட்டும் நம்ம நடந்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்கணும். இப்போது ஒரு காலத்தில் இந்தியா சில்க் ஒரு கடை இருந்து கவர்மெண்ட் எஸ்டேட் எத்தாப்பில், நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அங்கே நோ பார்க்கிங் திடீர்னு கொண்டுட்டான். அப்புறம் கார் நிறுத்து, எங்கே போய் நிறுத்திட்டு கடைக்கு வருது, பெரியவங்க குழந்தைங்களாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சி அப்புறம் கடையை போய் எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து கார் பார்க்கிங் வசதி இருந்தால் தான் கஸ்டமர் வந்து சௌகரியமாக வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு நாள் இந்த என்னாச்சு, அப்போ பார்க்கிங் உண்டு, எதிர் சைடில் பணம் பார்க்க ஓட்டின மாதிரி. அப்போ கவர்னர் பேர் மறந்துட்டேன். அப்போ லேடி கவர்னர் வந்திருந்தாங்க. அவங்க கார் விட்டு இறங்கி நிற்கிறாங்க, நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்களாலும் சாயந்தரம் 7 மணி 6:30 மணி இருக்கும், அவங்களாலும் கிராஸ் பண்ணி வர முடியல. நான் போய் இஷ்டம் என்னாலும் கிராஸ் பண்ணி போக முடியல. அப்புறம் அவங்க திருப்பி போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் காலம்பரை வந்தாங்க. வந்துட்டு இங்கே ஒரு 3-4 வண்டி நிறுத்துற மாதிரி இடம் இருந்தது. அதுக்கப்புறம் மேடம் நான் உங்களை பார்த்தேன், பட் நான் ஒன்றும் பண்ண முடியல, உங்களாலையும் வர முடியல, அதுதான் வேண்டான்னு காலம்பரை வந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் கடவுள் விஷயத்தை நான் சொன்னேன் இல்லையா, பல விஷயங்கள் எனக்கு வந்து கடவுள் துணை இருந்தாருன்னு. பக்கத்தில் இடம் கிடச்சிது, 2 இடம் வாங்கினோம். எங்கள் அப்பா அது 6 ஏக்கர், இப்போ வந்து ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அந்த பழைய பங்களா அந்த அப்படியே பைக்கெலாம் கார் பார்க்கிங்னு வச்சுட்டோம். ஒரு 65 கார் நிற்கலாம், 65 டூ வீலர் நிற்கலாம், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. கார் பார்க்கிங் இல்லாமல் பண்ணுறது கஷ்டம்னு நான் அந்த
இந்தியா சுக்கஸ் படத்தில் நான் தெரிஞ்சுட்டேன். அதெல்லாம் நான் நினச்சபடி கடவுள் ஹெல்ப். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்தால் நோ பார்க்கிங் போட வச்சிட்டான் கடை வாசலில். ஏன்னா இது மாதிரி நோ பார்க்கிங்னு போட சொல்லி கமிஷனர் சொல்லுவேன். அது கரெக்டாக அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். சரி அது பூரா கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் 1-2 வாங்கினேன். அப்புறம் எவ்வளோ கார் வந்தாலும் நிறுத்தலாம். அது மாதிரி இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களில் இப்போ நான் வந்து இப்போது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா 2வது, நான் 3வது ஜென்ரேஷன், என் சன் 4வது ஜென்ரேஷன், பேரன் 5 ஜென்ரேஷன் வந்துட்டோம். ஒரு நாள் கடையில் நான் உட்காந்துருந்தேன். அப்போது டி நகரில் கணேஷ் காஃபின்னு ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட் நேமோட மணி ஆச்சுன்னா கை தூக்குங்க, நான் நிறுத்திக்கிறேன். சந்திரமோகன் பக்கத்தில் வந்து நிற்பார். நின்றாருன்னா நிறுத்திக்கோன்னு அர்த்தம். அதனால் என்னாச்சு, அவங்க ஒரு மேடம் வந்துருந்தாங்க. பார்த்தா அந்த கணேஷ் காஃபி சுப்பையர்னு பேர். அவர் ஒரு சன், ஒரு டாட்டர். சன் என் கூட படித்தான், வெங்கட்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் வந்து அந்த கணேஷ மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாப் கேசியர்னு பேர். அவர் தான் அடிக்கடி அவங்க ஏதாவது நிறைய பேருக்கு இந்த வேஷ்டி புடவை இதெல்லாம் கொடுப்பாங்க, தானமாக கொடுப்பான். ஆக அவர் தான் செலெக்ஷனுக்கு வருவார். வந்தபோது அந்த அம்மா மாதிரியே அவங்க ஃபேஸ் இருந்தது. நான் பார்த்தேன். உங்களை பார்த்தா கணேஷ் காஃபி டாக்டரும் அதே ஜாலியாக இருக்கீங்க. ஆமாம், நான் அவங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்போ சொன்னாங்க, என் கல்யாணத்துக்கு இவங்க 3வது தலைமுறை இங்கே தான் புடவை எடுத்தோம். பக்கத்தில் ஒருத்தர் காமிச்சு இது என் பொண்ணு, அவன் கல்யாணத்துக்கு இங்கே தான் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு 20-22 வயசு இருக்கும். காமிச்சு அவள் பேத்தி, அவள் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி தலைமுறையாக இங்கே வாங்கிறது ராசின்னு சொல்லிட்டு இருக்குனால தான் இவ்வளோ கடுமையான போட்டியிலையும் நம்ம சமாளித்து நிற்க முடியுது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி சொல்லுவாங்க, 3 தலைமுறையாக அங்கே வாங்குறேன், 4 தலைமுறை. அது கடையிலையும் வந்து அப்போ நான் சொன்னேன், அதே மாதிரி நெல்லிஜன் சாமிச்சிட்டு எங்கள் அப்பா, நான் 3வது, பக்கத்தில் சன் இருந்தான், 4வது தலைமுறை, பக்கத்தில் கிராண்ட் சன் 5வது தலைமுறைன்னு சொல்லிட்டு. இது எனக்கு டிவியில் எல்லாம் பேட்டி எடுத்தால் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? நான் ஒன்று சொல்கிறதுக்கு, நான் தான் அவங்ககிட்ட கற்றுக்கிறேன், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உண்மை அது. ஏன்னா எங்கள் அப்பா தாத்தா காலம், அப்பா காலம், என் காலம் போகும்போது என் சன் காலம்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் பேத்தி லாவண்யான்னு சொல்லிட்டு, அவள் ரொம்ப கட்டிக்காரி. அவள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்றாங்க, அது மாதிரி அது படித்து முடித்தோடனே மெக்கன்சியில் 3 இயர்ஸ்க்கு எடுத்துட்டாங்க. ஆனவுடனே அப்புறம் அப்போ தான் அது இது ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் எங்கள் மெட்ராஸில் ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தருக்கும் ஒன்று ஏபிசிடி தெரியாது. என் சன்னுக்கு மட்டும் ஓரளவு தெரியும். அது பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து டெய்லி ஒரு 7லேருந்து 8:30 உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். அப்போ சொன்னால், இது மாதிரி எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ வந்துடுமான்னு சொல்லிட்டுன்னா, சரி சரி. அது அந்த மெக்கன்சி முடிஞ்சவொடனே வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போ இங்கே வந்து பார்த்தா ஒரு 7-8 கோடி ஸ்டாக் இருக்கும் போலுக்கு. அங்கே பெரிய ஆள். டர்ன் ஓவர் பார்த்தா 15 லட்சம். இவ்வளோ பெரிய ஸ்டாக் வச்சுட்டு 15 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறேன்னா, நம்ம எனக்கு டைம் இல்லை, நான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கடைசியில் வந்து உட்காருவேன். அப்படி இல்லை டேடி, நீங்கள் எப்படி ரீச்சேஜில் ஃபுல்லாக உட்காருங்க, அதே மாதிரி இதில் ஃபுல் டைம் உட்காரணும், அவ்வளோ வேலை இருக்குது. நீ இதில் ஆன்லைனில் வந்துட்டேன்னா நீ வந்து அமேசான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கொடுக்குற சர்வீஸ் நீ கொடுக்கலன்னா உன்னை விட்டு திருப்பி அங்கே போயிடுவாங்கன்ட்டு. அப்போ சரிப்பா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது மிந்த்ராவில் வந்து இன்டர்வியூ வந்தது. அப்போ என் சன்னு சொன்னால், போயிட்டோம்மா, சேர்ந்துடாத, எனக்கு ஆள் வேணும், மரியாதைக்காக போயிட்டான். போனால் போய் அவன் நுழைஞ்ச உடனே அந்த சிஇஓ யூஆர் அப்பாயிண்டட்ன்ட்டார். என்ன பண்ணுறேன்னு தெரியல இவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், சிகாகோவில் ஒர்க் பண்ணால் என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அதே சம்பளம் இங்கே கொடுத்தா நான் ஒர்க் பண்ணேன், கொடுக்குறேன்ட்டான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லாமல் அது 2 வருஷம் அங்கே இருக்க முடியாடுது. இது அப்போ சொன்னேன், இனிமேல் இன்டர்வியூ வந்தால் போகாதுன்னு. இது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நான் எம்எஸ்எம் மாவட்டுக்கு ஒவ்வொரு மாதம் போவோம்னு சொன்னேன் இல்லையா. அப்போது சதாசிவமாக கூட பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் ஏன்னா அங்கே முடிவு எடுக்கலாம் சதாசிவம் தான், எம்எஸ்எம்மாக தானாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீ எவ்வளோ பாடிட்ட, போதைத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம், சரி எப்படி உங்கள் ஒருத்தர் தான் சரிங்க சார் சரி கரெக்டாக இதை அன்றைக்கி பேசுகிறாங்க. மறுநாள் ஏலூர்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில், அங்கே ஒரு பெரிய பணக்காரர் சார் வந்து கல்யாணத்துக்கு வந்து எம்எஸ்எம்மா பாடணும்னு.
அப்போ அவங்க 9,000 வாங்கிட்டு இருந்த டைம், பொண்ணு கல்யாணத்துக்கு 9,000 தான் கொடுத்தேன். என்ன கேட்குறாரு, என்ன பெரிய பணக்காரர்கிட்ட எப்படி 3,00,000 பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், 1,00,000 தான் கொஞ்சம் பாடுவாங்க கொடுக்குறேன்ட்டார். அவர் சொல்ல முடியல. அப்புறம் அம்மா பாயிட்டு வந்தான்னு வச்சுங்க. அந்த மாதிரி விஷயம் இது மாதிரி ஆக அதுக்கப்புறம் எங்கேயும் போகல, எங்கேயும் எடுத்து அப்புறம் எடுத்து கரெக்டாக கொரோனா ஆரம்பிக்கிற டைம் இது பொறுப்பெடுத்துட்டா. ஒரு ஒரு நாளுக்கு 10 லட்சம் ஆயிருந்தா ரொம்ப சின்ன ரொம்ப க்ரோர்ஸோட சம் லேக்ஸ் வரும்னு வச்சுங்களேன். அதை வந்து ஒரே வருஷத்தில் 60 crores எடுத்து விடுவாங்க. அந்த டைம் 90-20 கோடி தாண்டி இருக்காங்க. ஏன்னா நமக்கு அப்புறம்லாம் நம்மளோட பல மடங்கு கெட்டிக்காரங்க, புத்திசாலியாக, தைரியசாலியாக இருக்காங்க. குழுப்பேறேன் அவளுக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகும்போது காரில் அவங்க மம்மி கிட்ட 4 டிஜிட் ஒரு நம்பர் இன்ட்டு 4 டிஜிட் சொல்ல நான் மனசுலேயே கணக்கு போட்டு சொல்கிறேன்னு. அதே மாதிரி இப்போ சொன்னோன்னு ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்லிட்டான் இவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கேல்குலேட்டர் போட்டால் ஆன்சர் கரெக்டாக இருந்து. இதெல்லாம் காரணங்கள் என்னென்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் வரக்கூடிய தலைமுறை நம்மளோட பல விதத்தில் கெட்டிக்காரங்கள் இருக்காங்க, தைரியமாக இருக்கும். நான் வந்து ஒரு கடை தான் வச்சுருந்தேன். அப்புறம் 2வது திருச்சி, அப்புறம் மதுரை, 3. அதுக்கு மேலே என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். 2வது ஒரு மாதிரி அட்டாச், இந்த கடையை சின்ன 6 வயசில் வந்துன்றதுனால இந்த கடை மேலே ஒரு அட்டாச்மெண்ட். இந்த கடையை விட்டு வெளில எங்கே போகிறது மனசு இருக்காது. என் சன் வந்து இப்போ 40 கடை ஆரம்பித்தான். அதில் 27 கடை இந்தியாவில், 10 கடை ஃபாரினில். எப்படி போடும் இதுக்கு மலேசியா போயிருக்கான் இடம் பார்க்கறதுக்காக. அதெல்லாம் சில நேர்ந்தப்போ இத்தனை இன்டர்நேஷ்னல் இவ்வளோ கடைகளை பார்க்குறதுன்னா அதுக்கு வந்து யாராவது பொறுப்பாக இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா போய் வந்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்னுடைய கிராண்ட் டாக்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிக்கும்போது கமல் டாண்டன் அங்கே ஒருத்தர் இருந்தார், பஞ்சாபி. அவர் நான் இந்தியாவுக்கு போன திருப்பி இந்தியாவுக்கு வந்தோடனே நினச்சிட்டு இருக்கேன்னு கிராண்டாக பேசும்போது சொல்லியிருக்கார். அப்புறம் வந்தோடனே அப்புறம் கிராண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சில் நீங்கள் பார்த்தங்களேன்னு. அப்புறம் இங்கே வந்து கல்யாணம் பண்ண இப்போ திருப்பி அப்புறம் அமெரிக்கா போயிட்டார். இப்போ இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சில் இங்கே யாருமே போகிறதில்ல. போகிறதா சும்மா இடம் பார்க்க சும்மா ஒரு வருஷத்துக்கு வாட்டி என்ன எப்படி எனக்கு பார்க்க போவாங்க. மற்றபடி கமல் டாண்டனே எல்லாம் பார்த்துக்கிறாரு. அது வந்து கடவுளாக கொடுத்தது. நமக்கு அப்படி ஒருத்தர் கிடைப்பான்னு தெரியாது. என் கிராண்ட் டாக்டர் படிக்கும்போது ஏதாவது நாளைக்கு தேவைன்னா இருக்கட்டுமேனு நீ இந்தியா வரும்போது என்னை பாருன்னு சொன்னால் அவர் ஒன்று சொன்னார், யூஎஸ்ஏ விட்டு இங்கே செட்டில் ஆகிட்டார். அப்புறம் இந்த பிரான்ச்சஸ்லாம் அவர் தான் பார்த்துருந்தார். இடமும் செலக்ட் பண்ணது, மெயின்டைன் பண்ணுறது, பர்ச்சேஸு எல்லாம் அவர் தான். அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் அங்கே சன் கூட அவன் பார்த்தப்பறம் தான் சேல்ஸுக்கு அனுப்புவான். என் கிராண்ட் டாக்டர் சொன்னா இல்லை, இது மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ கம்மியாக சேல்ஸ் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவன் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் 3 மாடி கட்டணம் ஒன்று கிடச்சிது. அது 3 மாடி கட்டத்தில் 140 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவர்கிட்ட. அது 3 பேர் அமெரிக்கன்ஸு. இன்னும் அவங்களுக்கு தான் இந்த இது நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. அப்போ தகவல் எங்கேயோ போயிடுது. அதாவது இவங்களெல்லாம் பார்த்தா நான் செஞ்ச சாதனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருக்குது. அவங்க வாய்ப்பு கிடச்சுன்னா எங்கேயோ போயிடுவாங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அதில் வந்து என்ன சொல்ல, அந்த குவாலிட்டி. 2வது வந்து ஒரு திட்டமான ஒரு கட்டுப்படி அங்கே உள்ளவங்க அந்த லாபத்தை வச்சு பண்ணணும். 2வது அது பிடிக்கலன்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணக்கூடாது, மாற்றி கொடுத்துடணும். பணம் கட்ட பணம் கொடுத்துடணும். அவங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணும். ஒரு சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு அட்டன் பண்ணணும். நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து போகும்போது ஒரு சந்தோஷமாக அங்கே போகணும். இதெல்லாம் வச்சோம் கூடி மட்டும் நான் இதெல்லாம் தப்பாகிட போகுதுன்றதுக்காக தான் நான் வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. இந்த மாதிரி மீட்டிங் வர்றதோடு சரி, ஏதோ கடவுள் புண்ணியத்தை நல்லபடியாக இருந்திருக்கோம். இன்றைக்கி அந்த கடை அந்த நல்ல பேரும் புகழமாக இருக்கிறனால தான் எனக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. உங்கள் எல்லாரையும் சந்தித்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்த நம்ம பேனாக்கள் பேரவையுடைய நிறுவனர் மோகன்தாஸ்க்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நமஸ்காரம். கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஒரு யதார்த்தமா, யாருக்குமே இது இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச விடல, என்னதான் எல்லாம் திட்டுறாங்க. எவ்வளோ சொன்ன மாதிரி டைம் ஆகுது சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ½ hour 1 hour கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஒரு செக்ஷன் கூட வச்சுக்கலாம். அது அவங்க எஸ்எம் சார் பண்ணாங்க. அப்படியே அதே மாதிரியே கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உண்மை கதைகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, ஏன்னா உங்களை கொடுங்க அழகாக சொல்லிட்டு வந்தார். அந்த ஆரம்ப காலத்தை அவர் ஏவிஎன் செட்டியார் மீட் பண்ணதை ஆரம்பித்து இப்போ எல்லோரும் கேள்வி ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஆடியன்ஸ்.
அதோட முடிச்சு போச்சு போயிட்டு. இது உதயராம் வந்திருக்காரு, நம்ம கூட இருந்து எல்லாம் நிறைய செயல்பட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. அப்புறம் நம்ம பஞ்சாபி கேசன் சார் உணவு வழங்குறாரு அப்படின்னா உதயராம். நம்ம கூட எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்காற்றிட்டு இருக்காங்க எங்களோட கோர் டீம்ல. பார்வதி சங்கர் வந்து இங்க நிகழ்ச்சிகள்லாம் கவனிக்கிறத விட இருந்த எல்லாம் சாப்பாடு விஷயம் வருது போகுது நிறைய விஷயம். அவர் வந்து எல்ஐசி இது ரொம்ப மனிதாபிமானத்தோட நிறைய எல்லாருக்கும் இங்க இப்போ உங்களோட பேச்செல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஓடி ஓடி போய் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாரு. விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவர் இருக்க சொன்ன அந்த இடத்துல இருங்கன்னு சொல்லி அவருக்கும் ஒரு சந்தோஷம். ஐயாவுக்கு வணக்கம். இன்றைய விழா நாயகன் நம் மதிப்பிற்குரிய நல்லி. அவர் செய்யும் தொழிலில் அவர்தான் கில்லி. இலக்கிய கூட்டம் என்றால் ஓடி வருவார் துள்ளி. பரோபகார உதவி என்றால் தருவாரே அள்ளி. பிறரிடம் பழகுவதில் அவர் வாசமிகு மல்லி. பகட்டு படாடோபம் அவரிடம் விலகி நிற்கும் தள்ளி. உழைத்தால் உயரம் தொடலாம் என்று உரைக்கும் பள்ளி. அதனால் அவருக்கு பத்ம விருதுகளை அள்ளி கொடுக்கிறது டெல்லி. நன்றி.